கிறிஸ்தேசுக்குள் அன்பாய் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தவர்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவ நாமத்தினால் நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் போதகரும் கண்மலையும் ஜீவாதிபாரிக்கும் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் என்பது நாமத்தினால் அன்றைய வாழ்த்தலையும் சபையை தெரிவித்துக் கொண்டு அடியேன் சார்ந்திருக்கிறதான அழகிய மண்டப சபையர் அன்றையும் வாழ்த்தலையும் பரிசுத்தங்களுள்ள பரிசுத்தவர்கள் தெரியப்படுத்த கடமைப்பட்டுள்ளது. அதையும் இப்பொழுது சபையருக்கு தெரியப்படுத்துகிறேன். மறுபடியும் உங்களை முகமுகமாக சந்திப்பதில் எனக்கு சந்தோஷம் அடைகிறேன். தேவனுடைய வாய்ப்பை ஒட்டி கொடுத்திருக்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்கிற வார்த்தையை சொல்லிக்கொண்டு நம்முடைய இந்த தினத்தினுடைய சத்திய பாடத்தின் தலைப்பானது தேவன் விரும்பும் பாத்திரம் என்கிற தலைப்பிலே ஒரு சத்திய பாடத்தை நாம் தியானிக்கிறேன். அதற்கு ஆதாரமாக வாசிப்போம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். யாரு சொல்றது அந்த ஒரு விஷயத்தை? எரேமியா தீர்க்கதரிசி சொல்றாரு, உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை என்னதான் நன்மை பெனிஃபிட் என்னதா இருக்குமா? தேவனுடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே உட்கொண்டாராமா. அதன் மூலமாக என்ன ஒரு பெனிஃபிட்? மகிழ்ச்சி, அவ்வளவுதானா? வேற எதுவும் வராதா? முக்கியமாக யார் ஒருவர் தேவனுடைய வார்த்தைகளை புசித்து அதற்கேற்ற வண்ணமாக வாழ்கிறார்களோ அவர்கள் கிறிஸ்துவாக மாறுவார். என்ன சொல்லியிருக்கிறார்? நம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அதை வெயிட் பண்ண, டிலே பண்ண வைக்கல. எப்ப தேவனுடைய வார்த்தை நம்மை நோக்கி கடந்து வருகின்றது அந்தந்த நேரத்தில் நாம் அந்த வார்த்தைகளை புசித்தால் நாம் யார் என்பதை நம்மால் உணரணும். சரிதானே? நம்முடைய லட்சியம் என்ன? நம்ம இங்க கடந்து வந்திருக்கிற லட்சியம் என்னவா? இந்த சபை கூடி வருதல நமக்கு வந்திருக்கிறோம். நோக்கம் என்னவாம்? கிறிஸ்துவாக மாற வேண்டும். சாயல் கிறிஸ்துவாக மாற வேண்டும். கிறிஸ்துவாக மாறி என்னதான் சாதிக்க போறாமா? அங்கங்களா மாறு. சரி, கிறிஸ்துவாக மாறதை விட சங்கங்களா மாறுது, சரீர அங்கங்களா மாறுறது. என்ன பெனிஃபிட்டா? ஆமா, அதை செய்யும்படிக்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். சரிங்களா? இன்னைக்கு பிரசன்ட்ல உலகத்தில் எத்தனை கோடி மக்கள் தொகை இருக்கிறாங்களாமா? நியர் அபவுட் 800 crores. எத்தனை நபர்களுக்கு இந்த மகிமையான சத்தியம் தெரியும்? விரல் விட்டு எண்ணக்கூடியவங்க தான் 800 crores இருக்கிறாங்க. அப்ப விரல் விட்டு எண்ணக்கூடியவங்களுக்கு அந்த சத்தியத்தை தேவன் கொடுத்திருக்கிறாரு. ஏன்னா தேவன் பட்சபாதம் காமிக்கிறாங்களான்னு கேட்கிறேன். உங்க முன்னாடி ஒரு கேள்வியை வைக்கிறேன். பட்சபாதம் காமிக்கிறாரா? கட்டாயமா பட்சபாதம் காமிக்கிறார். இந்த இடத்துல அவர் யாரை நேசிக்கிறாரோ அவங்களுக்கு மட்டும்தான் இப்போதைக்கு இந்த சத்தியம் எல்லாரும் கொடுப்பாரு. அது இப்ப கிடையாது. கிறிஸ்துவனுடைய 1000 வருட அரசாட்சி ஆகிய 7வது நாளில், ஓய்வு நாளில் உலகத்தினுடைய எல்லா ஜனங்களுக்கும் இந்த சத்தியத்தை கொடுக்கும்படி இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட வகுப்பாரை தேவன் முன்குறித்திருக்கிறார். அவருடைய அழகான கண்கள் நம்மளை பார்த்ததுனால தான் நாம் இங்க கூடி வந்திருக்கோம். சரிங்களா? நமக்கு மீட்டிங் எத்தனை மணிக்கா? 10 மணி தான் நம்ம அனௌன்ஸ் பண்ணி. சரி, சங்கடத்தூர் விஷயம் ஃபீல் பண்ண வச்ச ஒரு விஷயம். 9:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம். 9:31 வெயிட் பண்ண மாட்டோம். 9:30 தான். இன்கேஸ் சில சவர்கள் வெளியூர் வந்தாச்சுன்னா கொஞ்சம் அவங்களுக்காக எக்ஸ்கியூஸ். 9:30 ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா நாம் வந்திருக்கிறதே கிறிஸ்துவாக மாறும்படிக்கு. இந்த ஒரே விஷயத்துல கூட நம்ம தேவனுக்கு ஒரு கனம் கொடுக்கலன்னா நம்ம எந்த விஷயத்துல கனம் பண்ண போறோமா? தயவு செய்து ஒரு அன்பான ரிக்வெஸ்ட், தேவனுடைய பிள்ளைகள் அட்லீஸ்ட் தேவனை ஆராதிக்கும்படிக்காக அங்க சகோதரர்கள் ஒரு ஒழுங்கு வைத்திருக்காங்க. 10 மணினா 10 மணி தயவு செய்து வந்துடுங்க. அது தேவன், நம்ம தேவனை கனம் வேற எதுல கனம் பண்ண போறாமா? தேவன் நமக்காக வெயிட் பண்றாரு. நாம தேவனுக்காக வெயிட் பண்ணணும், தேவன் நமக்காக வெயிட் பண்ணணும். இங்க எப்படி நடக்குது தெரியுதா? சரி, ஒரு சங்கடத்தோட விஷயம், கிறிஸ்துவாக மாறுறதுக்கு வந்திருக்கிறாங்க. வேற எந்த டார்கெட்டுமே இல்லை. எந்த ஒரு டார்கெட் வைத்து
இந்த ஓட்டத்துல ஓடுறவங்க யாருமே அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணவே முடியாது. கட்டாயமான ஆணித்தரமா சொல்லலாம். ஒரே ஒரு டார்கெட், அது கிறிஸ்து ஆக வேண்டும். நான் கிறிஸ்து ஆக வேண்டும். அது ஒண்ணுமே, அந்த ஒரே ஒரு டார்கெட்டை வைத்து நம்ம ஓடுவோம் அப்படின்னா அந்த ஓட்டம் தேவன் விரும்புகிற ஒண்ணாகவே காணப்படும். அதை சக்சஸ் பண்ணணும். இல்லைன்னா அது சங்கடத்துடைய விஷயத்தை கொண்டு வரும். சரி, சப்ஜெக்ட் வந்துடுவோம். இப்ப எதையுமே தீர்க்கதரிசி தேவனுடைய வார்த்தையை கிடைத்த மாத்திரத்தில் என்ன பண்ணிட்டாராமா? உட்கொண்டார். அது எதையுமே தீர்க்கதரிசிக்காக எழுதுனது கிடையாது. இன்னைக்கு ஒசூர்ல இருக்கிற இந்த பரிசுத்தவான்களுக்காகவும் எழுதப்பட்ட விஷயம். தேவ அன்னைக்கே முன்கண்டு இந்த நாளில் இந்த பரிசுத்தவான்கள் தேவனுடைய வார்த்தை கடந்து வருகின்றதை அப்படி என்ன பண்ண வேண்டுமா? உடனே அதுக்கு டிலே பண்ணவே கூடாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் இருக்கிறார். யோவான் 19 அதிகாரத்தில் அடு விழாவில் குத்தின உடனே என்னத்தில் வந்தாமா? ரத்தமும் தண்ணீரும் வந்தது. அது உடனே, ஆல் ஆஃப் சடன். வெயிட் பண்ணி எல்லாம் வரல, உடனே. தேவனுடைய வார்த்தை கிடைத்த மாத்திரத்தில் புசிக்கிறவங்க தான் அதனுடைய பலனை பெற்றுக் கொள்வார். இன்றைய தினத்தினுடைய சத்துக்திக்கு ஆதாரமாக வாசிப்போம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் அதனுடைய 28 மற்றும் 29 வசனம். ஒரு மாடு ஒரு புருஷனையாவது ஒரு ஸ்திரியையாவது முட்டினதினால் அந்த மாடு கல்லறையப்பட வேண்டும். இங்க என்ன சொல்லி வர்றது அப்படின்னா, இது முட்டுற மாடு அப்படின்னு சொல்லி அந்த எஜமானுக்கு தெரியாது. அவன் அன்னோயிங்லி தெரியாதனமா மாடை விட்டாரு. அந்த மாடு முட்டி சில அசம்பாவிதங்கள் சம்பவிச்சது. அதனால எஜமானுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அடுத்த வருஷம் வாசிங்க. தன் மாடு, அப்ப என்னுடைய மாடு முட்டுற மாடு எனக்கு தெரியுது. அது அப்ப எஜமானுக்கு தெரியுது இந்த மாடு முட்டும் அறிவிக்கப்பட்டும் மாடும் கல்லறியப்பட வேண்டும். அந்த எஜமானும், இப்ப எஜமானுக்கும் பனிஷ்மெண்ட் உண்டு. மாடுக்கும் பனிஷ்மெண்ட் இருக்குது, எஜமானுக்கும் பனிஷ்மெண்ட் இருக்கு. ஆனா ஒரு எக்ஸ்கியூஸ் பண்ணியிருந்தாரு. எஜமானுக்கு தெரியுது முட்டுற மாடா இல்லையா அப்படின்னு எஜமான் தெரியாத இருக்கும் பொழுது அது போய் யாரையாவது முட்டி அதன் மூலமாக ஒரு சேதம் உண்டானால் எஜமான் தப்புவார். இங்கேயோ இப்ப எஜமானன் அறிந்தும் தன்னுடைய மாடு முட்டும் அப்படின்னு எஜமான் தெரிந்தும் என்ன பண்ணி இருக்கிறாரம்மா? அதை அவுத்து விட்டதினால் ஒரு சேதம் உண்டாயிடுச்சு. இப்ப யாருக்கு பனிஷ்மெண்டா? எஜமானனுக்கும் பனிஷ்மெண்ட் இருக்கு. சரிங்களா? தேவன் மாடை பற்றி சொல்லி வர, அது மாடுக்காக சொன்னதா? மனுஷனுக்காக தான் சொல்லியிருக்க. சரிங்களா? மாடன்னு தேவனுக்கு விஷயம் கிடையாது. ஒவ்வொரு விஷயத்தையும் தீர்க்கதரிசியோட பாஷையில் தேவன் சொல்லி வர்றது. நீ ஒரு விஷயம் கேட்க, ஏன் இதை இப்படி எல்லாருக்கும் புரியும்படியாக எழுத இல்லையா வேதாகமத்தில்? இந்த பரிசுத்த வேதாகமத்தை எல்லாருக்கும் புரியும்படி எழுதியது எந்த பிரச்சனையுமே கிடையாது. வாசிப்பாங்க, புரிந்து கொள்வாங்க, கிறிஸ்துவாக மாறும்படி ட்ரை பண்ணுவாங்க. ஏன் இப்படி ஒரு என்ன சொல்றது, அது தீர்க்கதரிசனம் பாஷையில் எழுதி வைத்திருக்கிறாராம்? இப்ப புரியுதா? அப்ப தேவன் பட்சபாதங்க காமிக்கிறாரா இல்லையா? குறிப்பிட்ட ஜனங்கள் மட்டும்தான் அறிய வேண்டும், வேற யாருக்குமே தெரியக்கூடாது. எப்பவா? இப்ப நாம இருக்கின்ற இந்த சுவிசேஷ யுகத்துல குறிப்பிட்ட தேவனுடைய அழகான கண்கள் யார் மேல எல்லாம் கிருபை வைத்து அவர்களை பார்த்திருக்கிறாரோ அவர்களுக்கு மட்டும்தான் இந்த பரிசுத்த வேதாகமம் புரிய வேண்டுமே தவிர உலகத்துல எல்லா ஜனங்களுக்கும் இப்ப இந்த சத்தியம் புரிய வேண்டிய அவசியம். அப்ப நாம விசேஷித்தவங்களா இல்ல விசேஷம் அல்லாதவர்களா? அப்ப நாம என்ன பண்ண வேண்டுமா? ஒவ்வொரு செய்கைகளும் தேவனை கனம் பண்ணும்படிக்கு அந்த வாழ்க்கை இருக்கும்படிக்கு என்ன பண்ண வேண்டும்? நாம் எச்சரிக்கை உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். கடைக்கு போறது மாதிரியும் மற்றபடி வேற எங்காவது போறது மாதிரியும் ஏனோ தான் சரி டைம் கிடைச்சா போகலாம் இல்லைன்னா அந்த மாதிரி என்ன நமக்கு வரவே கூடாது. சீரியஸ்னஸ் நம்ம இதுல என்ன பண்ண வேண்டும்? தேவனுடைய விஷயத்துல கட்டாயமாக சீரியஸ்னஸ் காண்பிக்க வேண்டும். இங்கே தேவன் மாடை பற்றி சொல்லி வரல. அவர் முன்குறிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளை நம்மை குறித்து தான் இந்த ஒரு வசனமே இங்க எழுதப்பட்டிருக்கின்றது. இப்ப ஆல்ரெடி அந்த மாடு வந்து வழக்கமாக முட்டுகிற ஒரு மாடு. இப்ப மாடு கல்ல இருந்து கொல்லப்பட்டாச்சு. அந்த கறியை புசிக்கலாமா? புசிக்க கூடாது.
இப்ப வீண், யாருக்குமே பிரயோஜனம் இல்லை. அதை வளர்த்துற எஜமானுக்கு எந்த யூஸும் கிடையாது. அப்ப அவர் பட்ட பிரயாசம் வீண். இப்ப எஜமான் யாரா இருப்பாரா? நம்மளே புரிந்தது. இப்ப மாடுக்காக சொல்லப்பட்ட விஷயம் கிடையாது, மனிதர்களுக்காக, விசேஷமாக நமக்காக. அப்ப இங்க எஜமான் யாரா இருப்பாங்களாம்? நான் தான் அந்த எஜமான். அந்த மாடு நம்முடைய கேரக்டர். புரியுதா? இப்ப நான் தான் எஜமான், மாடு என்னுடைய கேரக்டர். அப்ப எனக்கு சொந்தமான கேரக்டர் என்ன சொல்லி வராராமாம்? அந்த எஜமானுக்கு தன்னுடைய மாடு முட்டுன்னு தெரியும். அப்ப என்னுடைய கேரக்டர் எனக்கு தெரியும். நான் கோவப்படுற ஒரு கேரக்டர் எனக்கு இருக்குது. எனக்கு தெரிஞ்சாச்சு. நான் என்ன பண்ண வேண்டுமா? கோவப்படக்கூடிய ஒரு சூழலுக்கு உருவாயிடுச்சு. நான் என்ன பண்ண வேண்டுமா? அந்த கேரக்டர் எனக்கு கட்டுப்பட்டிருக்க வேண்டும். இல்லைன்னா இந்த கேரக்டர் மூலமாக யாராவது பாதிக்கப்பட்டால் பனிஷ்மெண்ட் யாருக்கெல்லாமா? என்னோட வார்த்தையில் உண்மை உள்ளவர். அப்ப என்னுடைய இந்த கோபப்படுகின்ற இந்த கேரக்டர் நிமித்தமாக சபையில் இருக்கின்ற யாராயினும் பாதிக்கப்பட்டால் எனக்கு பனிஷ்மெண்ட் உண்டா இல்லையா? ஏன்னா ஆல்ரெடி எனக்கு தெரியும் என்னிடத்தில் இந்த வீக்னஸ் இருக்கிறது. இது நான் சரி செய்யும்படிக்கு தான் தேவன் எனக்கு வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறார். அந்த இடத்திலையும் என்னுடைய கேரக்டரை நான் கண்ட்ரோலுக்குள் வைக்காத பட்சத்தில் எனக்கு தண்டனை என்பது வேதாகமத்தின் மூலமாக புரிந்து கொள்ள முடியும். இப்போ இந்த கேரக்டர் என்ன செய்யப்பட வேண்டுமாம்? கட்டுப்படுத்த வேண்டும். கட்டுப்படுத்தி கட்டுப்படுத்தி கிறிஸ்துவக மாறுபடுத்த கேரக்டர் என்ன பண்ண வேண்டுமாம்? அது இல்லாமல் ஆக்க வேண்டும். அப்படி இல்லாமல் ஆக்குவதற்காகத்தான் சகோதரர் மூலமாக தேவன் ஒவ்வொரு சண்டையும் இடை நாட்கள் என்ன கொடுத்திருக்கிறார்? தேவனுடைய மகத்துவம் நிறைந்த சத்தியங்களை கொடுத்து கொண்டே இருக்கிறார். அவைகளை எரேமியா தீர்க்கதரிசி போல கிடைத்த மாத்திரத்தில் உடனே என்ன பண்ண வேண்டும்? உட்கொள்ள, அதாவது ஆக்டிவேட் பண்ண வேண்டும். என்னிடத்தில் இந்த வீக்னஸ் இதனுடைய கேரக்டர், இந்த கேரக்டர் சரி பண்ணும்படிக்குத்தான் தேவன் நம்ம இந்த பூமியில உயிரோட வைத்திருக்கிறாரே தவிர ஏதோ உலக ஜனங்களை மாதிரி வாழ்ந்து பூமியில வாழ்ந்தோம், ஏதோ கொஞ்சம் காரியங்களை செஞ்சோம், செத்து போயிட்டோம், அதற்காக கிடையாது. நம்மை குறித்து தேவன் ஒரு திட்டம் இருக்கின்றது. முதல்ல சொன்ன மாதிரி உலக ஜனங்களாகிய பூமியில் இருக்கின்ற உலக ஜனங்களுக்கு நம் மூலமாக ஒரு ஆசீர்வாதம் கடந்து செல்ல வேண்டும். தேவனுடைய அனாது தீர்மானம். அதற்காக தான் நம்மை அழைத்திருக்கிறார். செய்யும்படிக்குத்தான் சபை குடிவர்களை இங்கே கொண்டு வந்து நம்மை பயிற்றுவித்து ராஜ்யத்தில் அவர்களுக்கு ஒரு நன்மையை கொடுக்கும்படிக்கு இங்கே நம்ம என்ன பண்ண வேண்டும்? நம்மை பயிற்றுவிக்க வேண்டும். அதற்காக நம்முடைய கேரக்டர் சரி பண்ணுவதுதான் நமக்கு இந்த பூமியில கொடுக்கப்பட்ட ஒரு வேலை. முதலாவது நம்ம என்ன பண்ண வேண்டுமாம்? என்னுடைய கேரக்டரை நான் என் கண்ட்ரோலுக்குள் வைத்திருக்க வேண்டும். இரண்டாவதாக வாசிப்போம், லேவியராகமம் 7வது அதிகாரம் அதனுடைய 18 மற்றும் 19 வசனம். சமாதான பலியின் மாம்சத்தில் மீதியானதை அப்ப சமாதான பலியின் மாம்சத்தை 3ஆம் நாளில் புசிக்க கூடாது. நெக்ஸ்ட் தீட்டான எந்த வஸ்துலாவது அந்த மாம்சம் சமாதான பலியின் மாம்சம். இப்போ கேள்வி என்னன்னா, சமாதான பலியின் மாம்சம் இது யாரை அடையாளப்படுத்துமாம்? இப்ப உங்களுக்கு தெரியுது, ஆதாம் மூலமாக ஒரு சமாதான குறைச்சல் பூமியில உருவானது. தேவனுக்கும் மனிதனுக்கும் சமாதானம் கிடையாது. இந்த சமாதானத்தை அந்த உடைந்து போன சமாதானத்தை மறுபடியும் சீர் பண்ணது யாராம்? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஈடுவலியின் மூலமாக அந்த சமாதானம் சீர் செய்யப்பட்டது. இப்ப நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய மாம்சம் என்னவாம்? கேரக்டர். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய கேரக்டர், அதாவது சமாதான பலியின் மாம்சமும், அதாவது அவருடைய கேரக்டரும் இந்த நம்முடைய கேரக்டருக்கு பார்த்தீங்களா? பூமிக்கு கேரக்டர் ரெண்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடக்கூடாதாம். அந்த சாராம்சம் புரியுது உங்களுக்கு? ஆண்டவராகிய இயேசு நான் கிறிஸ்துவை தரித்து கொண்டேன் அப்படின்னு சொன்னால் கிறிஸ்துவனுடைய கேரக்டர் தான் நம்மிடத்தில் வெளிப்படுறமே தவிர கிறிஸ்துவனுடைய கேரக்டரும் நம்முடைய கேரக்டரும் மிக்ஸ் பண்ணக்கூடாது. புரியுதா? நம்முடைய மாம்சீக குணத்தோடு சேர்த்து கிறிஸ்துவனுடைய குணலட்சணத்தை மிக்ஸ் பண்ணி நம்ம வாழ்வோம் அப்படின்னா அது தேவன் விரும்புறது அல்ல. அதை மிக்ஸ் பண்ணி புசிக்க கூடாது. சமாதான பலியின் மாம்சத்தோடு தீட்டு மீன்ஸ் பாவத்தை அடையாளப்படுத்துவது. அதாவது ஆதாமுடைய மீறுதல் நிமித்தமாக பாவத்திற்குள் நம்ம அடிமைப்பட்டுட்டோம்.
இப்ப நம்மளை தீட்டு இருக்கிறது. இந்த தீட்டான கேரக்டர் வைத்து நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ குணலட்சணம் மிக்ஸ் பண்ணி வாழக்கூடாது. பூமியில நம்ம வாழும்போது அப்படிப்பட்ட அது ஒரு நடிப்பு, போலியான ஒரு வாழ்க்கை. சூழ்நிலை வருகின்ற பொழுது நாம நல்லவர்களாக காண்பிப்பதும், நமக்கு எதிரான சூழ்நிலை வருகின்ற பொழுது நம்முடைய மாம்சீக குணலட்சணத்தை வெளிப்படுத்தும் தேவன் விரும்புகிறது அல்ல அப்படின்னு சொல்லி தேவனுடைய கட்டளையின் மூலமாக இந்த தினத்துல எச்சரிக்கிறார் தேவன். ஒரு உதாரணத்தை பார்த்துடலாம். பைபிள் வாசிங்க சிஸ்டர். 2 ராஜாக்களின் புஸ்தகம் இங்கே வருங்க. 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தினுடைய 2 ராஜாக்கள் 18 அதனுடைய 13 மற்றும் 14 வசனங்கள். அப்பொழுது யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா லாகீசில் உள்ள அசீரியா ராஜாவுக்கு ஆதரவு, நான் குற்றம் செய்தேன், என்னை விட்டு திரும்பி போய் என் மேல் சுமத்துவதை சுமப்பேன் என்று சொன்னான். அப்படியே அசீரியா ராஜா யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவின் மேல் 300 தாரத்து வெள்ளியையும் 30 தாரத்து பொன்னையும் சுமத்தினான். இந்த யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா, இவரோட அப்பா பேர் என்னவா? மகனுக்கு பேர் என்னவா? சரி, அது அப்படி இருக்கட்டும். சரி, இந்த ராஜாவை பத்தி தேவன் ஒரு பெஸ்ட் சர்டிபிகேட் கொடுத்தாரு. எதுவா இருக்குமா சர்டிபிகேட்? பைபிள் வாசிங்க சிஸ்டம். 18ஆம் அதிகாரத்தினுடைய 3வது வசனம் நினைக்கிறேன் நான். கண்டினியூ பண்ணுங்க. அவன் மேடைகளை அகற்றி சிலைகளை தடுத்து விக்கிரக தோப்புகளை வெட்டி மோசே பண்ணியிருந்த வெண்கல சட்டத்தை உடைத்து போட்டான். அந்நாட்கள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் அதற்கு தூபம் காட்டி வந்தார்கள். அதற்கு சிறுசான் என்று பெயரிட்டார். அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்கள் எல்லாம் அவனை போல் ஒருவரும் வந்தது கிடையாது. யூதாவுடைய ராஜாக்கள், தாவீது ராஜா எந்த கோத்திரத்தில் பட்டவரா? யூதா கோத்திரத்தில் தாவீது ராஜா. இந்த தாவீது ராஜாவை பார்க்கிலும் தேவன் மேல் நம்பிக்கை வைத்த ஒரு நபர் யாரா? எசேக்கியா ராஜா. அது தேவனே கொடுத்த சர்டிபிகேட், நாமளா கொடுத்ததும் கிடையாது. தாவீது ராஜா தேவனை நம்புறதை பார்க்கல இவர் அதிகமா நம்பி இருக்கார். அப்படின்னா எசேக்கியா ராஜாவுக்கு முன்பும் அதற்கு பின்பு யூதாவில் தேவனை நம்பினதில் இந்த எசேக்கியா ராஜாவை போல் எந்த ஒரு ராஜாவும் எழும்புறதில்லை அப்படின்னு சொல்லி தேவன் சாட்சி கொடுக்கிறார். இந்த ராஜாவுக்கு தான் ஒரு சூழ்நிலை வருகின்றது. என்ன சூழ்நிலை அப்படின்னா, சீரிய ராஜாவை சனகரிப் வந்து இவங்க என்ன பண்றாராமா, முற்றுகை போட்டார். எல்லாத்தையும் பிடிப்பேன் அப்படின்னு சொல்லி முற்றுகை போட்டார். இவர் என்ன சொன்னாராமா பதில்? அடுத்த வசனம் வாசிங்க. அது 16வது வசனம். 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 15 மற்றும் 16வது வசனம். ஆதலால் எசேக்கியா கர்த்தரின் ஆலயத்திலும் எல்லா வெள்ளியையும் எல்லா பொண்ணையும் யாரு கொடுத்தாராமாம்? எசேக்கியா ராஜா சனகரிப்பு சொல்றாரு, நான் உங்களுக்கு அந்த அதிகாரம் நீங்க வாசிக்கும் தெரியும். 102 சம்திங் நினைக்கிறேன் நான், தாலந்து வெள்ளியும் 1020 தாலந்து வெள்ளியும் 102 தாலந்து 1002 தாலந்து கோல்டையும் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த அதிகாரத்துல இருக்கும். என்ன பண்றாரு? எங்க இருந்து எடுத்தார் அந்த வெள்ளியும் அந்த கோல்டும்? தேவனுடைய ஆலயத்திலிருந்து எடுத்து யாரையும் கொடுக்கிறாராமா? அந்நிய ராஜாவும் கொடுக்கிறாரு. இப்ப வெள்ளி எதை அடையாளப்படுத்தும்? வெள்ளி எதை அடையாளப்படுத்துமா? சத்தியம். கோல்டு எதை அடையாளப்படுத்துமா? தெய்வீக குணலட்சணம். எங்க இருந்து எடுத்தாராமாம்? யார்? தேவாலயம் யார்? நாமே அந்த ஆலயம். இப்ப என்னவா? எசேக்கியா ராஜா நாம ஆயிடுவோம். இப்ப எசேக்கியா ராஜா தேவனை நம்புறதில் அன்னைக்கு இந்த யூதா ராஜாக்களை பார்க்க இவரை மாதிரி எவரையும் இல்லைன்னு தேவனே சாட்சி கொடுத்துட்டாரு. என்ன பண்ண ஒரு சூழ்நிலை வந்துச்சு? என்ன பண்ணாரு? இதே மாதிரி நாம சூழ்நிலை வரும்போது நமக்கு இருக்கிற எல்லா தெய்வீக குணலட்சணத்தையும் சத்தியத்தை என்ன பண்ண அடவு வைக்கிறோம். தேவன் விரும்புவாரா? இதான் மிக்ஸ் பண்றது.
எனக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை வரும்போது தெய்வீக கேரக்டர் காண்பிப்பதும், எனக்கு அனுகூலமற்ற ஒரு சூழ்நிலை வருகின்ற பொழுது என்னுடைய மாம்ச குணத்தை காண்பிப்பதும், இது மிக்ஸ் பண்றதா இல்லையா? தேவன் அங்கீகரிப்பாரா? அதற்காக தேவன் நம்மை அழைக்கிறது இல்லை. எல்லா சூழ்நிலைகளிலும் சீராக பொறுமையோடு நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தை ஓட வேண்டும் என்பதும் தேவனுடைய எதிர்பார்ப்பு. நாம் அதைத்தான் செய்யணுமே தவிர, நமக்கு விரும்பின ஒரு வாழ்க்கை வாழும்படிக்கு தேவன் நம்மை நாம விரும்பினபடி வாழ்றதுக்காக, நாம விரும்புறபடி நம்ம வாழணும் அப்படின்னா தேவன் கட்டாயம் அந்த சத்தியத்தை வளர்த்திருக்க மாட்டான். நாம இங்க வந்திருக்க மாட்டோம். இந்த சத்தியத்தில் தேவன் நம்ம அழைத்ததுக்கு நோக்கமே தேவன் விரும்புகிற வாழ்க்கை வாழ வேண்டும். நாம இங்க வந்து என்ன வாழ்றோமா? இது அவங்க ஒவ்வொருவருக்கும் தெரியும். யாரையும் குறை சொல்ற எந்த ரைட்டும் கிடையாது. எனக்கு தெரியும் நான் யார் என்பது, தேவனுக்கும் தெரியும் நான் யார் அப்படின்னு சொல்ல விஷயம். நான் சொல்றது புரியுது உங்களுக்கு? அப்ப நாம எப்படி வாழ வேண்டுமாம்? சமாதான பலியின் மாம்சத்தை புசிச்சுட்டு இருக்கிறோம். இந்த சமாதான பலியின் மாம்சத்தோடு சேர்த்து எனக்கு ஒரு கேரக்டர் இருக்குது, நேச்சுரல் கேரக்டர். அது மிக்ஸ் பண்ணி வாழக்கூடாது. அது வாழ்றது தேவன் விரும்புறது அல்ல. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்வோம் அப்படின்னா, நாம இந்த அழைப்புகளை வந்ததுக்கு எந்த அர்த்தமும் கிடையாது. நம்மால் உலக ஜனங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கவும் முடியும். அப்ப அப்படின்னா அது வாழ்றதே வீண். நாம் விரும்புகிற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் அப்படின்னு சொன்னால் தேவன் நிச்சயமா நம்ம அழைத்திருக்க மாட்டோம். உலக எத்தனையோ ஜனங்கள் வாழ்றாங்க, அவங்க விருப்பத்தை வாழ்றாங்க. தேவன் ஏன்னு கொஸ்டின் கேட்கறதே கிடையாது. அதன் மூலம் அவருக்கு சாபம் கிடையாது, அதுவும் கிடையாது. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் கட்டாயம் கிடையாது, வராட்டி சாபம் கிடையாது. வந்தா ஆசீர்வாதம், வராட்டி சாபமும் கிடையாது. இதுதான் தேவனுடைய கேரக்டர். இப்ப நாம ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளும் படிக்கும், உலக ஜனங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும் படிக்கு தேவன் நம்ம அழைத்தது நம்முடைய கேரக்டர், தேவனுடைய கேரக்டர் மிக்ஸ் பண்ணி பூமியில வாழ்றது போலியான ஒரு வாழ்க்கை. அது காலம் அதுக்கு பதில் சொல்லு. ஆஸ் இட் இஸ் இருக்கிற மாதிரி தான் என்னுடைய கேரக்டர் இது. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நான் கிறிஸ்துவாக மாற வேண்டும். அதுதான் நம்முடைய லட்சியம். அதற்குத்தான் தேவன் அழைத்திருக்கிறார். அதற்காகத்தான் சத்தியத்தை கிடைத்தோட இறைமை தீர்க்க சிவன் உட்கொள்ள வேண்டும். இதுவே நம்முடைய லட்சியமாக காணப்பட வேண்டும். 2 கேரக்டர் பார்த்திருக்கிறோம். ஒண்ணு என்ன அப்படின்னா, என்னுடைய கேரக்டர் பற்றி எனக்கு நன்றாகவே தெரிகிறது. நான் அதை என்ன செய்ய வேண்டுமாம்? கண்ட்ரோல் பண்ண வேண்டும். முட்டுகிற மாடு எனக்கு நன்றாக தெரிகிறது. இதை நான் மறுபடியும் தெரிந்திருந்தும் நான் அவிழ்த்து விடுவேன் அப்படின்னு சொன்னா அநேகரை பாதிக்க, அதன் மூலமாக பாதிப்பு எனக்கு வருகின்றது, பனிஷ்மெண்ட். நம்பர் 2, சமாதான பலியின் மாம்சமய கிறிஸ்துவனுடைய அந்த குணலட்சணத்தோடு நம்முடைய குணலட்சணம் சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ண வாழ்க்கை வாழக்கூடாது, தேவன் விரும்புகிறது அல்ல. 3ஆவதாக பார்க்கக்கூடாத ஒரு மாம்சம் இருக்கிற வாசிப்போம். லேவியராகமம் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தினுடைய 15வது வசனம். ரணமாம்சத்தை அப்படின்னா ஆசாரியன் ரணம் என்ன மீன் பண்றோமா? புண்ணு வெளியே தெரியுமா? நம்மளுக்கு இருக்கிற புண் வெளியே தெரியும். வெளிப்புறமான பாவத்தை அடையாளப்படுத்துற ஒரு விஷயம். நம்மள்கிட்ட இருக்கிற குணலட்சணங்கள் நம்முடைய கேரக்டர் வெளியே வருதா இல்லையா? பக்கத்துல உள்ளவங்க பார்ப்பாங்களா இல்லையா? எக்லீசியில வரும்போது நாம பரிசுத்தவான்கள், அதை பற்றி சொல்லவே வரல. அங்க எல்லாரும் பரிசுத்தவான்கள், வெளியே போனா தெரியும். இந்த ரணத்தை பற்றி பைபிள்ல குஷ்டரோகத்தை அடையாளமா சொல்லப்பட்டு, குஷ்டரோகத்துக்கு மெடிசின் இருக்குது பைபிள்ல? இல்லவே இல்லை. அது தேவனா பார்த்து அதை சுகப்படுத்தினாலும் அது கியூர் ஆகுமே தவிர எந்த மெடிசினும் கிடையாது. குஷ்டரோகம் பாவத்துக்கு அடையாளம் ஒரு விஷயம். அப்ப நம்முடைய பாவம் பூக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தேவன் ஒருவர் தான் வழி, அவரை தான் சார்ந்திருக்க வேண்டும். இந்த குஷ்டரோகமாகிய பாவம் ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய ஒன்று. இதை ஆசாரியர் பார்ப்பாரு. பார்த்து என்ன பண்ணுவாராம்? அந்த குஷ்டரோகம், அதாவது ரணமாம்சம் இருக்கின்ற மனிதனை ரணமாம்சம் இருப்பது உறுதி என்று கண்டால் ஆசாரியர் என்ன செய்வாராமா? பாளையத்துக்கு வெளியே. ஏன் பாளையத்தை வெளியே கொண்டு போக சொல்றாராமாம்? எல்லாரும் ஸ்ப்ரெட் ஆயிடும். இதுதான் இங்கே. இப்ப என்னிடத்தில் தேவன் விரும்பாத குஷ்டரோகமைய பாவம் இருக்கிறது அப்படின்னு சொன்னால் சபையில் இதுக்கு அநேகரை தீட்டுப்படுத்தும், அது அநேகத்துக்கு இடரலை உண்டு பண்ணும். அதனால நான் இங்க இருக்கிறதுக்கு லாயத்தில் தேவனை தூக்கி வெளியே கொண்டு போயிடுவேன். இப்ப ஆசாரியன் யாரா? நம்முடைய ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து. என்ன பண்ண வேண்டுமா? இதற்கு ஒரே ஒரு ரெமடி தேவன் தான். அப்ப நாம தேவனுடைய சமூகத்தில் விழுந்து அதற்கு தான் முழங்கால். அதை ஓப்பனா சொல்ல வேண்டியது. எந்த மனிதரிடத்துல சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. தேவனிடத்துல சொல்லி, தேவனே என்னுடைய கேரக்டர் இது நான் எவ்வளவு முயற்சி பண்ணின விட்டு போகிறதே இல்லை. அப்படி ஜோம் பண்ணியிருக்கிறோமா? சும்மா ஃப்ரீயா மனிதரிட, குறிப்பா நமக்கு டைம் கிடைச்சா
பேசுறதுல நம்மளை விட்டா இனி யாரும் ஜெயிக்க போறது கிடையாது. மணி நேர கணக்கா பேசு. ஆனா தேவனிடத்துல போயிருந்து என்னோட குறைகள் இப்படி இருக்கிறது, இது ஆக்சுவல் என்னோட கேரக்டர். சிறு பிள்ளைகள் சொல்றது மாதிரி இது என்னோட சொன்னா அவர் மாற்றி தருவாரா இல்லையா? கட்டாயம் அந்த ஜபத்துக்கு ரிசல்ட் உடனே வரும். அப்ப நாம செய்ய வேண்டியது என்னுடைய கேரக்டர் இது. இதெல்லாம் எவ்வளவு கண்ட்ரோல் பண்ணினால் அதை சரி செய்யறதுக்கு முடியவே முடியல. தேவனே ஒரு இரக்கத்தை கட்டளையிடுங்க அப்படின்னா நிச்சயமாக என்னவா கட்டளையிடுவார். அப்ப நம்ம சத்தியத்தில் வந்த பிற்பாடும் மறுபடியும் நம்முடைய ஜென்ம சுபாவத்திலே வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னா அது அநேகருக்கு இடர்கள் உண்டு பண்ற விஷயம். அது தேவன் விரும்புகிற விஷயம் அல்ல. அதனால நாம சரி பண்ணும்படி, நம்மை சரியாக்கும்படி என்ன பண்ண வேண்டுமா? நம்ம தேவனிடத்துல போகணும். என்னுடைய இருதயத்தின் உள்ள இருக்கிற தேவனுக்கு தெரியுமா தெரியாது? தெரியும். வசனத்திலே போட்டிருக்காரு. யோவான் 2:25 வசனம். மனிதர் உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருக்கப்படியால் மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டிய அவசியம். அப்ப என்னுடைய இதயத்தில் இருக்கிற தேவனுக்கு தெரியுமா தெரியுது? அதனாலதான் என்ன சொல்ல வரேன்னா, இது அப்படி ஓப்பன் நாம தான் சொன்ன சிறு பிள்ளையா பிரித்து சொன்னா தேவன் இதற்கு ஒரு விடுதலை தருவாரு தரமாட்டாரு. நம்முடைய லட்சியமே தேவன் விரும்புகிற மாதிரி நாம் வாழணுமே தவிர தேவன் வெறுக்கிறதை நாம் விரும்பக்கூடாது. தேவன் வெறுக்கிறதை நாமும் வெறுக்க வேண்டும். தேவன் விரும்புகிறதை நாம் விரும்ப வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தேவனுக்கு அது பிரியமா இருக்குமா இல்லையா? கட்டாயமா பிரியமாக இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழும்படிக்குத்தான் தேவன் நம்ம இழைத்திருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமா இருந்ததா? இருந்தது. அவருடைய மரணம் அவருக்கு பிரியமாக இருந்ததா? அவருடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணம் தேவனுக்கு பிரியமாக இருந்த நிமித்தமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன ஒரு ரிவார்டு கொடுத்தாரம்மா? அழியாமை அப்படி கொடுத்தாரா இல்லையா? அந்த அழியாமை நாம பெற்றுக்கொள்ள வேண்டுமா? அந்த அழியாமை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு நாம கிறிஸ்துவ மாறணுமா வேண்டாம்? கிறிஸ்துவ மாறணும். அப்ப கிறிஸ்துவ மாற வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றவன் சரிதானே? இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 27:42 ஆண்டவராகிய இயேசு இப்ப சிலுவையில் இருக்கிறார். வாசிங்க. திராணி இல்லை. ஏழாவது என்ன எழுதுறாரு அப்படின்னா, இங்க பத்தி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏளனமா பேசுறாங்க பாத்தீங்களா? இந்த ஏளனமா பேசுறவங்க கூட இப்ப இன்சல்ட் பண்ணவங்க கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நன்மைகள் பெற்றுக் கொண்டவங்க சில அந்த கூட்டத்தில் இருக்கிறாங்களா? இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நன்மையை பெற்றுக்கொண்ட இவங்க என்ன சொல்றாங்களா? நீ கிறிஸ்துவானால், நீ தேவனுடைய குமாரன் ஆனால் இப்ப சிலுவையிலிருந்து இறங்கி வந்து உன்னை நிரூபித்து காண் அப்படின்னு சொல்றாரு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? சிலுவையிலிருந்து இறங்கி வர முடியுமா முடியாதா? முடியும். இறங்கி வந்தாரா? அவர்தான் கிறிஸ்து. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலிருந்து இறங்கி வராததுனாலதான் அவர் கிறிஸ்து. இப்ப நாம எங்க இருக்கிறோமா? கலாத்தியர் 2:20 பைபிளை வாசிங்க. கலாத்தியர் 2:20. சிலுவையில் அறையப்பட்டேன். போதும் போதும் போதும். அப்போ பவுல் சொல்றாரு கிறிஸ்துவ கூட சிலுவையில் அறையப்பட்ட. இப்ப பவுல் எங்க இருக்கிறாராமா? சிலுவையில் இருக்கிறார். பவுல் சிலுவையில் அறையப்பட்டாச்சு. எப்பமா அவர் பேப்டிஸ்ட் எடுத்து சிலுவையில் அறையப்பட்டாச்சு. நாம எப்படியா? நாம சிலுவையில் அறையப்பட்டோம். ஆனா நம்ம அறையப்பட்ட ஆணி இருக்கு பாத்தீங்களா, நெயில். அது நமக்கு விருப்பமான டைம்ல அதை லூஸ் பண்ணிடுவோம். நமக்கு ஒரு அதாவது நமக்கு ஒரு சாதகமற்ற சூழ்நிலை இருக்கின்ற பொழுது சிலுவையிலிருந்து இறங்கி வருது. சாதகமான சூழ்நிலை சிலுவையில் இருக்கு. தேவன் விரும்புவாரா? ஒருவன் கிறிஸ்துவாக இருந்தால் அவன் சாகிறது வரைக்கும் சிலுவையில் தான். நாம இறங்கக்கூடாது. நம்ம யாராவது இறக்குவாங்க. நாம எப்ப இறங்குவோம் தெரியுதா? நமக்கு எதிரான ஒரு சூழ்நிலை வரும் பொழுது சகிக்க முடியாது. அப்ப சொல்லுவேன், நான் இந்த சத்தியத்துல மட்டும் வராம இருந்திருந்தேன்னா அவ்வளவு போதும். இறங்கியாச்சு. இது இயல்பா வருமா வராதா? ஒரு தேவனுடைய பிள்ளை வார்த்தை வாயில இருந்த வார்த்தை வரவே கூடாது. ஏன் வரக்கூடாது அப்படின்னா, என்னுடைய வாழ்க்கையில நம்ம சிம்பிளா சொல்லிடுவோம், தலைமுடி கீழே விழுந்தாச்சு தேவனுக்கு தெரியும் அப்படின்னு. நமக்கு ஒரு கஷ்டமான சூழ்நிலை வந்த தேவனுக்கு தெரியுமா தெரியாதா? அது தலைமுடி கீழே விழுந்தா அதான் சிம்பிளா சொல்லிடுவோம், அது தேவனுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி. அப்ப கடினமான ஒரு சூழ்நிலை வர்றது தேவனுக்கு தெரியுமா தெரியாதா? ஏன் இந்த கடினமான சூழ்நிலை தேவன் கொண்டு வர்றாரு? வாசிப்பு உபாகமம் 8:2 பைபிள்ல வாசி, இங்க வராது. உபாகமம் 8:2.
தேவனாகிய கர்த்தர் உன் தேவனாய் கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு வனாந்தரத்துக்கு நடத்தணும். போதும். எதுக்கு வனாந்தரத்துக்கு கொண்டு போனாராமா? ஏன் எனக்கு ஒரு கடினமான சூழ்நிலை வருதான்? என்னுடைய இருதயத்தில் என்ன இருக்கிறது என்று நான் அறிய வேண்டும். எனக்கு கற்றுத்தரும்படிக்கு தான் தேவன் எங்க கொண்டு போறாராமா? வனாந்திரத்துக்கு கொண்டு போறாரு. அப்ப எனக்கு எதிரான ஒரு கடினமான சூழ்நிலை வருகின்றது. ஏன்னா இந்த வனாந்திர வாழ்க்கையா நான் உணர வேண்டும். நான் என்ன நினைக்கிறேன் தெரியுதா? நான் ஒரு பரிசுத்தவன். அப்ப நான் பரிசுத்தவனா இல்லையா என்பதை நான் உணரும்படிக்கு ஒரு கடினமான சூழ்நிலை கொண்டு வர்றார். ஒரு தவிர்க்க முடியாத சூழல். ஒரு சகோதரனுக்கு எதிராக செயல்படுறார். இங்கதான் கிறிஸ்துவாக நிரூபிக்க வேண்டும். அது தேவன் விரும்புகிற ஒன்று. அதான் எனக்கு செக். என்னை வனாந்திரத்துக்கு கொண்டு போறது. நான் என்ன நினைச்சிட்டு இருக்கிறேன்? என்னுடைய நீடிய பொறுமை ஸ்ட்ராங். நான் நீடிய பொறுமைக்கு நான் நல்ல நீடிய பொறுமை உள்ள ஒரு மனுஷன். நான் என்ன நினைச்சிட்டு இருக்கிறேன்? ஆனா தேவன் சொல்றாரு, நீ நீடிய பொறுமை உள்ளவரா இல்லாதவர் என்பதை இந்த இடத்துல நிரூபித்து காணும். என்னை நான் அறிய வேண்டும். ஏன்னா என்னை நான் ஏமாற்றக்கூடாது. நான் கிறிஸ்துவோடு சேர்ந்து ஆளுகை செய்யும்படி அழைக்கப்பட்டதுதான். என்னுடைய டார்கெட்டை அச்சீவ் பண்ணும்படிக்கு இந்த ஒரு சம்பவம் எனக்கு இடரெல்லாம் இராதபடிக்கு தேவன் நன்மை செய்யறார். அந்த இடத்துல இந்த ஒரு சூழலை நான் ஜெயித்து காண்பித்தால் நெக்ஸ்ட் இந்த சூழ்நிலை எனக்கு உருவாகாது. அப்ப என்னிடத்துல நம்மிடத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு கேரக்டரும் தேவன் பார்த்து நம்மை நாம் சரி செய்யும்படிக்கு தேவன் நமக்கு கொடுக்கின்ற வாய்ப்பு தான் என்னவா? இந்த வனாந்தரமான ஒரு சூழல். இந்த சூழ்நிலையில நம்மை நாம் உணர்ந்து கிறிஸ்துவின் சாயலாக கிறிஸ்துவாக மாறும்படிக்கு சிலுவையில் அறையப்பட சிலுவையில் தான் சாக வேண்டும். யாராவது வந்து இறக்க வேண்டுமே தவிர நானாக சிலுவையில் இறங்கி வரவே கூடாது. அப்படின்னு எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலுமே நமக்கு எதிராக ஒரு சகோதரர் எழும்புறார் அப்படின்னா தேவன் அவருடைய கரங்களில் வைத்து உபயோகிக்கின்ற கருவி, பாத்திரம். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்துல பேதுரு அப்போஸ்தலர் சொல்வாரு, 4:27, 28 வசனம் நினைக்கிறோம். நான்கு 27 28. உம்முடைய கரவும் இவைகள் முன்குறிக்கப்பட்டவைகளை அப்படிங்கிற வசனம் 4 வாசிங்க. அந்தபடியே உம்முடைய கரமும் உம்முடைய ஆலோசனையும் முன்குறிக்கப்பட்டவைகள் யாவை செய்யும்படி வாசிங்க. ஏரோதும் பொந்திய பிலாத்தும் புற ஜாதிகளோடும் இஸ்ரவேல் ஜனங்களோடும் கூட நீர் அபிஷேகம் பண்ணின உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவுக்கு விரோதமாய் மெய்யாகவே கூட்டம் கூடினார்கள். என்ன சம்பவம் அப்படின்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சதுசேயர் பரிசேயராகிய இஸ்ரவேல் ஜனங்களை சேர்த்து என்ன பண்ணிட்டாங்களாம்? சிலுவையில அரைஞ்சு கொன்னுட்டாங்க. இப்ப அவங்களுக்கு சந்தோஷமா கஷ்டமா துக்கமா? சந்தோஷம். ஏன்னா அவங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு தலைவலியை கொடுத்துட்டே இருந்தாரு. அதனால அவர் சிலுவையில அரைஞ்சு கொன்னாச்சு. இப்ப சந்தோஷமா இருக்கும் பொழுதுதான் பேதுரு அப்போஸ்தலர் சொல்றாரு, நீங்க சந்தோஷப்படுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. இவைகள் எல்லாம் என் பரமபிதா முன்னாடியே தன்னுடைய ஆதீனத்தில் எழுதி வைத்திருக்கிறார். யாராம்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்க சிலுவையில் அறைந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் எழுதி வைத்ததைத்தான் நீங்க செஞ்சிட்டீங்களே தவிர நீங்கள் எதுவும் செய்யல. நீங்க தேவனுடைய கரத்தில் இருந்த கருவி. இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இந்த மாதிரி ஒரு விஷயம் செய்யும்படிக்கு இவர்களை தேவன கருவியாக பயன்படுத்த எதுவாங்க? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் கிறிஸ்து என்பதை சிலுவையிலே நிரூபிக்க வேண்டும். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தலைக்கு அந்த சூழ்நிலை என்று சொன்னால் சரி எடுத்து அதுதான் சூழ்நிலை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை வந்து என்று சொன்னால் சரீரமாக நமக்கும் அது வரும். அப்போ நம்மை சரி செய்யும் நாம் கிறிஸ்துவை நிரூபிக்கும்படிக்கு ஏதோ சில சகோதர தேவன் உருவாக்கி வைப்பார். அவர்கள் தேவனுடைய கருவி, டூல்ஸ். எதற்காகவாம்? நம்மை செதுக்கும்படிக்கு உருவாக்கப்பட்ட கருவிகள். அந்த கருவிகளை நாம் என்ன பண்ணக்கூடாதாமா? எக்காரணத்தை கொண்டும் அவங்களுக்கு எதிராக நம்ம செயல்படவே கூடாது. தேவன் கொண்டு வந்துட்டார். எதற்காகவா? நான் கிறிஸ்துவாக மாற வேண்டும், நான் சிலுவையிலேயே சாக வேண்டும். அப்ப யார் ஒருவர் சிலுவையிலே இருந்து சிலுவையிலேயே சாகிறார் அவர்கள் தான் கிறிஸ்துவை தவிர சிலுவையிலிருந்து இறங்கி இருக்கிறவங்க வந்து கிறிஸ்துவாக மாற முடியாது. இப்ப கிறிஸ்துவாக மாறும்படிக்கு வாய்ப்பு தான் இன்னைக்கு நம்ம கொடுத்திருக்கிறோம். இந்த சுவிசேஷ யுகத்துல நாம ஒரு புத்திமான் அது நிச்சயமாகவே அதை செயல்படுத்தி கொண்டு வருவாங்க. நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக காணப்பட வேண்டும். கிறிஸ்து சிலுவையிலிருந்து இறங்கவில்லை, நாமும் கிறிஸ்துவாக மாற வேண்டும் சொன்னால்
சிலுவையில் இருந்து எக்காரணத்தை கொண்டு இறங்கவே கூடாது. சாகும் வரைக்கும் சிலுவையில் இருக்க வேண்டும், சிலுவையிலேயே சாக வேண்டும். யாராவது நம்மை சிலுவையில் இறக்க வேண்டும். இதுதான் நம்முடைய டார்கெட்டா இருக்க வேண்டும். இதை அப்போஸ்தலன் பவுல் சரியாக செய்து முடித்தார். அதனால தான் 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்தினுடைய 7வது வசனம், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அதனால என்ன பெனிஃபிட் தெரியுதா? 8ஆம் வசனம் வாசிங்க, இங்கே வாசிங்க. இது முதல் நீதியின் கிரீடம் எனக்கு மட்டும் கிடையாது, யாரெல்லாம் இதற்காக பிரயாசப்படுகிற எல்லாரும் உண்டு. எப்படியாம்? சிலுவையிலேயே மறிக்க வேண்டும். அவங்களுக்கு தான் இந்த ஒரு ரிவார்டு. இப்ப நம்மை கிராஸ் செக் பண்ணிடலாம். நம்ம எத்தனை வாட்டி சிலுவையில் அந்த ஆணியை கலட்டி வெளியே வரோம், மேலே ஏறும். சிலுவையில் ஏறணும் இறங்குது, ஏறணும் இறங்குவது. இது நாம் செய்யக்கூடவே கூடாது. ஒரு வாட்டி சிலுவையில் அடிக்கப்பட்ட சிலுவையிலேயே சாக வேண்டும். யாராவது வந்து நம்ம இறக்கணுமே தவிர நாம இறங்க கூடவே கூடாது. கிறிஸ்து சிலுவையில் இறங்கவே இல்லை. நம்ம எப்படி இறங்க, மறுபடியும் சொல்றேன், எப்படி இறங்குவோமாம்? சூழ்நிலை பொழுது எதையுமே செய்ய மாட்டோம். சத்தியத்துல மட்டும் வந்திருக்க கூடாது. நான் யாருன்னு காமிச்சிருப்பேன். சிலுவையில் இறங்குனது அந்த விஷயம். இது வரக்கூடாது அப்படின்னு தான் தேவன் எதிர்பார்த்து கிறிஸ்துவாக மாறும்படிக்கு வாய்ப்புள்ள தேவன் தந்த அந்த சூழ்நிலை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுக்கு தெரியாம இந்த சூழ்நிலை கட்டாயமாக எனக்கு வராது அப்படின்னா தேவன் அனுமதித்து எதற்காகவா? சிலுவையிலிருந்து இறங்கக்கூடாது, நான் கிறிஸ்து என்பதை அந்த இடத்துல ப்ரூவ் பண்ண வேண்டும். 4வது ஒரு மாம்சம் வாசிப்போம். லேவியராகமம் 7ஆம் அதிகாரத்தினுடைய 15 மற்றும் 18வது வசனம். அப்ப சமாதான பலியின் மாம்சம் செலுத்தப்பட்ட அன்றைய தினமே அப்ப அன்றைய தினம் என்பது காஸ்பல் அடையாளப்படுத்துகின்ற ஒன்று. 3ஆம் நாள் என்று சொல்லப்படுகின்றது கிறிஸ்துவனுடைய 1000 அரசாட்சியை அடையாளப்படுத்துற ஒன்று. அப்போ சமாதான பலியின் மாம்சம் புசிக்கக்கூடிய காலகட்டம் எதுவாம்? நாம் இருக்கின்ற இந்த நாட்கள்ல தான் நாம் இந்த பாடுகளை அனுபவிக்க வேண்டும். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை நாம் இருக்கின்ற இந்த நாட்களிலேயே வாழ்ந்து காண்பிக்க வேண்டுமே தவிர அது கிறிஸ்துவனுடைய 1000 அரசாட்சியில் நமக்கு கொடுக்கப்பட்டது அல்ல. அது உலகத்திலும் கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம். நமக்கு இன்னைக்கு நாம் வாழும்படிக்கு வாசிப்போம். 5ஆம் அதிகாரம் 1வது வசனம். விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு சமாதானம். எப்படி சமாதானம் பெற்றோமோ? ஆதாம் மூலமாக இழந்த சமாதான குறைச்சு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஈடுபடி நிவர்த்தி செய்ததுனாலே அவரை விசுவாசிக்கிற யாவருமே இந்த சமாதான வழி உடன்படிக்கைக்குள் படுறாங்க. அப்ப இவங்க வாழ வேண்டிய நாட்கள் இந்த சுவிசேஷங்கள். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சரீரம் வந்து அவருடைய வாழ்க்கையை அடையாளப்படுத்துகின்றது. அந்த சரீரத்தை புசிப்பது அவருடைய வாழ்க்கையை நம்ம ஃபாலோ பண்றது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்ந்த வாழ்க்கையை இந்த பூமியிலேயே வாழும்படிக்கு வாய்ப்பு யாரு கொடுத்திருக்கிறாரம்மா? இப்ப யாருக்கு அந்த வாய்ப்பு வந்திருக்கிறது? அப்ப அந்த மாம்சம் புசிப்பது சுவிசேஷமாகிய இந்த நாட்கள் யாருக்காம் அழைக்கப்பட்ட நமக்கு ராஜ்யத்தில் ஒட்டுமொத்த அன்னைக்கு அவங்களுக்கு இன்னைக்கு நம்ம கொடுத்திருக்கிறார். அதுல மாற்றமே. இதுக்கு நிறைய எவிடன்ஸ் இருக்குது, அது இப்போதைக்கு டைம் இல்லை. நெக்ஸ்ட், இப்ப கிறிஸ்துவனுடைய அந்த குணலட்சணத்தை நாம் வாழும் பொழுது நம்மளுக்கு தேவன் கனிகள் எதிர்பார்ப்பாரா இல்லையா? பாப்பாரா? அதற்கு ஒரு உதாரணத்தை பார்த்துடலாம். மார்க்கு 11ஆம் அதிகாரம் அதனுடைய 12 முதல் 14 வசனங்கள். மறுநாளிலே அப்ப ஒரு அத்திமரம் இருக்கிறது, தூரத்துல பாக்குறது, நிறைய இலை நிக்குது, நிறைய அப்படியே ரொம்ப கொழுகுழுன்னு நிக்குது. அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாக்குறாரு. என்ன நினைத்திருப்பாரு? ஆமா, இலை இருந்தால் கனிகள் இருக்குன்னு நினைச்சிருக்காரு. வாசிங்க. பார்க்க வந்தா அப்ப ஏதோ கனிகள் இருக்குன்னு நினைச்சிட்டாரு. நெக்ஸ்ட், இப்ப அந்த மரம் எந்த சீசன் நிக்கிறோம்? அவுட் ஆஃப் சீசன். ஒவ்வொரு மரமும் தன் தன் காலத்தில் தன் தன் கனியை கொடுக்கும். இந்த மரங்களை எல்லாமே படைத்தது யாராமா? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அப்ப அவருக்கு தெரியுமா தெரியாது இந்த மரத்துல இப்ப கனி இருக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லி விடும். அப்புறம் ஏன் அவுட் ஆஃப் சீசன் அந்த கனியை தேடுறாரா? கேள்வி புரியுதா? மரத்தை வைத்தவருக்கே தெரியும் இந்த சீசன்ல எங்க ஊர்ல பலாப்பழம் அதிகமா கிடைக்கும், மாம்பழம் கிடைக்கும். மாம்பழ சீசன்ல போய் பலாப்பழத்தை தேட முடியுமா? ஒவ்வொரு மரத்தை ஒரு சீசன், இந்த சீசன்ல அந்த கனி கொடுக்க வேண்டும். நீ இவர் எப்படி தேடுறாராமா? அவுட் ஆஃப் சீசன் வந்து கனியை தேடுறாரு. சரி, அடுத்த வசனம் வாசிங்க சிஸ்டர்.
இது முதல் ஒரு தண்ணீர் ருசியாக இருக்க கடவுள் என்றார். அதை அவருடைய சீஷர்கள் கேட்டார்கள். இது நியாயமான்னு கேட்கிறேன் நான். அவுட் ஆஃப் சீசன்ல ஒரு மரம் கனி கொடுக்காததுனால மரத்தை உண்டாக்குனவரே மரத்தை சபிக்கிறாரு. என்ன எந்த விதத்தில் இது நியாயம் அப்படின்னு கேட்கிறேன் உங்கள்கிட்ட நான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெரியுமா இது அவுட் ஆஃப் சீசன் அப்படின்னு சொல்லி? அப்ப ஏன் கனி எதிர்பார்க்கிறாரு அம்மா? எப்படி? சாதகமற்ற சூழல். இஸ்ரேல்ல அத்தி மரங்கள் 2 டைம்ல கனி கொடுக்கும். அதாவது பழைய கிளைகள் இருக்கும், அதுல 2 கனிகள் வரும். பிரேயா கனிகள் அதுக்கு பேரு. அப்போ பழைய கிளைகள்ல இருந்து கனி அன்னைக்கு வரும். அதற்கு பிற்பாடு ஸ்பிரிங் சீசன் வரும் பொழுது இலை உதிர்ந்த பிற்பாடு, இலை உதிரும் பொழுதே பழைய கிளைகள் இருந்து கனிகள் வர வேண்டும். அதற்கு பிற்பாடு ஸ்பிரிங் சீசன்ல எல்லா இலையிலும் உதிர்ந்த பிற்பாடு புது கிளைகள் வரும் பொழுது அதுல 2 கனி வரும். அந்த சீசன் வரல. இவர் வந்த சீசன் என்ன அப்படின்னா, அந்த பழைய கிளைகள் இருந்து பிரேயா கனிகள் கொடுக்கக்கூடிய நாட்கள். அப்ப இலைகள் நிறைஞ்சு நிற்கிறது. அவருக்கு தெரியும் இந்த சீசன்ல இந்த மரத்தில் கனி இருக்க வேண்டும். எந்த கனியாம்? பழைய கிளைகள் இருந்து பழைய கனிகள் கொடுக்கணும், பிரேயா கனிகள் கொடுக்கணும். அதான் தேடி வர்றாரு. ஆனா இது ஸ்பிரிங் சீசன் கிடையாது. அதான் விடப்பட்டிருக்கிறது. அது அத்திப்பழக்கார சீசன் இராதபடி எந்த சீசன் இல்லையா? ஸ்பிரிங் சீசன் கிடையாது. புது கிளைகள் என்று கனி வரக்கூடிய காலம் அல்ல. எதை அடையாளப்படுத்துதாமாம்? யூதர்கள், பழைய கிளை யூதர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கனி எதிர்பார்த்து வந்தாரு. எந்த கனியும் கிடைக்கல. பார்த்தா அப்படி எல்லாம் நிற்கிறது. எந்த கனியுமே உள்ள இல்லை. அதனால அதை சபிச்சுட்டு ஸ்பிரிங் சீசன் வர இந்த புது கிளையெல்லாம் அன்பின் கிளை நம்மிடத்துல இப்ப எதிர்பார்க்கிறாரு. கனி கொடுக்கணுமா வேண்டாமா? சான்ஸ் எங்கிருந்து எங்க வருது தெரியுதா? யூதர்களிடத்து போன சான்ஸ் அங்கிருந்து மாறி புறஜாதியர் நம்ம இடத்துல இப்ப வந்திருக்கிறது. அவங்க கனி கொடுக்காததுனால இப்ப நாம கனி கொடுக்காட்டி இன்னொரு ஆளுக்கு போகுமா போகாதா? அதனால ஜாக்கிரதையோடு இந்த ஓட்டத்தை நம்ம ஓட வேண்டும். அதான் தேவன் நமக்கு தெரிந்த பாடம். கிடைக்கப்பெற்ற வாய்ப்பை ஞானத்தோடு செயல்படுத்திக் கொண்டு வருவர்கள் ஞானவான்கள். அப்படி ஞானவான்களாக இருந்து கிறிஸ்துவாக மாறும்படிக்கு தேவன் எதிர்பார்க்கின்றது. சுவிசேஷத்தை நாம இப்ப இருக்கிறோம். இப்ப நமக்கு கிடைக்கப்பட்ட வாய்ப்பை யூதர்களை மிஸ்யூஸ் பண்ணது மாதிரி நாம மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. எந்த மரத்தையும் அந்த கனியை பேஸ் பண்ணி தான் அந்த அடையாளம் பார்ப்பாங்க. சரிதானே? எந்த மரத்தையும் அவனுக்கு எந்தெந்த கனி கொடுக்காத அடிப்படையில தான் அந்த மரத்தை காண்பார்கள். இப்ப மரம் யாரா? நாம தான் மரம். இப்ப நாம நம்மளுக்கு தேவன் என்ன எதிர்பார்க்கிறது தெரியுதா? கனியை எதிர்பார்க்கிறார். நாம இலை உதிராது இருக்கிற மரங்களை போல் இருந்து கனி கொடுக்க வேண்டும். சில மரத்துல கனிகளே இருக்காது, இலையில அப்படி குழு குழு நிற்கும். என்ன செய்வாரா? தாங்கள் ஏமாற்றுவது. ரொம்ப பரிசுத்தவன் அப்படின்னு சொல்லி வார்த்தைக்கு சொல்வதே தவிர கிரியையில காண்பிக்க மாட்டாங்க. தேவன் விரும்புவாரா? தேவன் விரும்புகின்ற ஒரு பாத்திரம் தேவன் விரும்புகின்ற கனியை கொடுக்க வேண்டும். நாம் அதை செய்யாட்டி இஸ்ரேல் ஜனங்களை மாதிரி நாமும் அவங்களுக்கு வந்து அதே சூழல் நமக்கு அது மாற்றம் ஒன்றும் கிடையாது. இப்ப அது நம்மை நாம் என்ன பண்ண வேண்டுமா? சரி பண்ண வேண்டும். அதனாலதான் அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, ஆவியின் கனிகள் உங்கள்கிட்ட காணப்பட வேண்டும். சரிதானே? அந்த கனிகள் பேர் என்னவாம்? ஆவியின். சாதாரண நபரால் அந்த கனி கொடுக்க முடியுமா? ஏன் கொடுக்க முடியாதா? உதாரணத்துக்கு ஒரு விஷயத்தை பார்த்துடுவாங்க. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இளமை பருவம். அவர் சுமார் 30வது வயதில் பேப்டிஸ்ட் எடுத்தார். 29வது வயசு வரைக்கும் போகணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்க்கை எப்படி இருந்தது? மோசமான வாழ்க்கை, நல்ல ஒரு வாழ்க்கை. ஏன் அந்த வாழ்க்கை பற்றி தேவன் வேதத்திலே பதிவு பண்ண இல்லையா? லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் ஒரே ஒரு இன்சிடென்ட்டை தவிர்த்து வேற எங்கேயுமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு முதல் அவருடைய 29 வயசு வரைக்கும் உள்ள இன்சிடென்ட்டை பதிவு பண்ணப்படல. என்ன ரீசனா? யோவான் ஸ்நாபகரோட பெற்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்தாரே இல்லையா பூமியில? யோவானே சாட்சி கொடுக்கிறாரு. என்ன ரீசனா இருக்குமா? ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இளமை பருவத்தை, அதாவது 29 வயது வரைக்கும் உள்ள வாழ்க்கையை வேதாகமத்தில் பதிவு பண்ண என்ன ரீசனா இருக்குமா? எப்படி? அப்போஸ்தலன் பவுல் இப்படி கலாத்தியர் 5 எடுங்க, இந்த கனிகளை வாசிங்க. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் இங்க வருமா? வரும், வாசிங்க. ஆவியின் கனியோ அப்படிதான் கொண்டு வர்றாரு. கனிகள் சொல்லல, ஆவியின் கனி. ஆவியின் கனி எப்படி வருமா?
சரியான அர்ப்பணிப்புக்குள் வந்து பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டவர்களால் கொடுக்கப்பட்ட கனிகள் மட்டும்தான் ஆவியின் கனியை தவிர பூமியில் உள்ள எல்லா நபர்களும் கனி கொடுக்கலாம். அது தேவனுடைய பார்வையில் கனி என்று கன்சிடர் கண்ணம் பாட்டாது. பூமியில உள்ளவங்க கொடுக்க கனி தேவனுடைய பார்வையில் கனிகள் அல்ல. ஏன்னா பரிசுத்த ஆவி அவங்க பெற்றுக்கொள்ளவில்லை. அதனால தான் ஆவியின் கனிகள் அல்ல. இங்க பாருங்க, லிஸ்ட் என்ன தெரியுமா? ஆவியின் கனிகள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்ப பேப்டிஸ்ட் எடுத்தாராமா? அப்ப 29 வயசு வரைக்கும் அவர் பூமியில வந்த மனிதனாகிய இயேசுனுடைய வாழ்க்கையை படிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்றாருங்க. நீங்க யாருடைய வாழ்க்கையை படிக்கணும்? பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு தேவன் விரும்புகிற வண்ணமான ஒரு அர்ப்பணிப்புக்குள் வந்த ஒரு சகோதரன், ஒரு சகோதரி யாருடைய வாழ்க்கையை நீங்க பார்க்க வேண்டும் அப்படின்னு சொன்னார். உலகத்தோடைய வாழ்க்கையை பார்ப்பதற்கல்ல, யாரை பார்க்க வேண்டுமா? பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டவர்களை பார்த்து ஃபாலோ பண்ண வேண்டும் தவிர உலகத்தவருடைய அது காந்தி ஆகட்டும் இல்லைன்னா யார் வாங்கிட்டு போட்டுமே அது ஒன்னும் தேவன் கன்சிடர் பண்ணுறது அல்ல. சில பெண்டைக சபையெல்லாம் பிரசங்கம் பண்ணுவாங்க, உலக மனுஷனை பற்றி புகழ்ந்து தள்ளிடுவாங்க. வேதாகமத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேப்டிஸ்ட் எடுக்கிற முன்னாடி உள்ள வாழ்க்கையை கூட எழுதலை. ஏன்னா அவசியம் இல்லை. மனிதனாக இயேசு எப்ப தேவனால் அங்கீகரிக்கப்படுறது பரிசுத்தாவின் அபிஷேக முத்திரையை பெற்றுக் கொண்ட பிற்பாடுதான் தேவனுடைய பார்வையில் ஆவியின் கனிகள் கொடுக்கின்றவர்களா மாறுகின்றது. இப்போ உதாரணமா உலகத்தில் உள்ளவங்க நல்லா தான் இருப்பாங்க. தேவனுடைய பார்வையில் என்னவா? அவங்க எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாலும் அது என்னவா? அது செல்லா காசு. ஏன் செல்லா காசுன்னா தேவனுடைய பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளவில் தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட நபர்கள் அவரால் அல்ல. அதனால தயவு செய்து உலகத்துல ஒரு மனுஷன் எப்படித்தான் வாழ்ந்தாலுமே அவங்க வாழ்க்கையை நம்ம ஃபாலோ பண்ற அவசியமே இல்லை. தேவன் அதை அங்கீகரிக்கிறதும் அல்ல. நாம் தினை செய்ய வேண்டியது ஆவியின் கனிகள், பரிசுத்த ஆவியை பெற்று கொண்ட தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை மட்டும்தான் பார்க்கணுமே தவிர இந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளதை யாருடைய வாழ்க்கையை பார்த்து எதையும் கற்றுக்கொள்ள வேண்டாம் அப்படின்னு தேவன் நமக்கு பாடத்தை கற்றுத்தர்றார். இப்போ தேவன் விரும்புகின்ற அந்த கனிகள் நாம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொன்ன நம்ம என்ன செய்ய வேண்டும்னா வாசிப்போம். யோவான் 15ஆம் அதிகாரம் 5வது வசனம். என்ன இல்லாமல் அப்ப நாம இந்த ஆவியின் கனிகளை கொடுக்க வேண்டும் என்று சொன்ன என்ன செய்ய வேண்டுமாம்? தேவனோடு ஒரு இசைவு, தேவனோடு தொடர்பு இருக்க வேண்டும். தேவனுடைய தொடர்பு டிஸ்கனெக்ட் ஆயாச்சு அப்படின்னா நம்மால் அந்த கனிகள் கொடுக்கவே முடியாது. இப்ப கனி கொடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் என்ன பண்ண வேண்டுமா? தேவனுடைய இணைப்பில் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். நம்ம எப்ப தேவனுடைய இணைப்பை எப்படி தூரம் போவோமா? எப்ப தூரம் போவோமா? மாம்சம் உலகத்தில் ஜஸ்ட் மெதுவா அந்த பக்கம் போ. நம்ம அந்த பக்கம் எடுத்து கொண்டு போறது யாரு தெரியுமா? நம்ம கையில இருக்கின்ற இவர் சீக்கிரத்துல கொண்டு போயிடுவார். இன்னைக்கு இது இல்லைன்னா நமக்கு என்ன வராது. எல்லாரும் கிடையாது, நல்ல தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க, தேவைக்கு மட்டும் யூஸ் பண்றாங்க. இது கட்டாயம் உலகத்துல கொண்டு போயிடுது. உலகத்தில் கொண்டு போனால் நம்மால் தேவன் விரும்பின கனி கொடுக்கவே முடியாது. அது யாரா சரிதான். அதனால சொல்றாரு யோவான் 15:8, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீசரா இருப்பீர்கள். அப்ப நாம கனி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் தேவனோடு இசைந்திருக்க வேண்டும். இசைந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் தேவன் கிறிஸ்து நமக்காக பரிந்து பேச வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எத்தனை நாள் நமக்காக பரிந்து பேசுவாரா? எத்தனை வருடம் பரிந்து பேசுவார்? நாம தான் அதாவது சிலுவையில் ஏறுறோம் இறங்குறோம், சிலுவையில் ஏறுறோம் இறங்குறோம். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுவார், பிதாவை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிடுங்க, நான் இதுக்கு தேவையான எல்லா தண்ணி ஊத்தி அந்த உரத்தை எல்லாம் போட்டு விடுறேன், கொஞ்சம் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி எத்தனை வருஷமாம்? வாசிப்போம் லூக்கா 13ஆம் அதிகாரம் 7வது வசனம். அப்பொழுது தேடி வருகிறேன். என்ன சொல்றாராமா? என்ன சொல்றாரா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிந்து பேசிட்டே இருக்கிறாரு. இது ஒரு ப்ராசஸ். காலம் முழுக்க இது ஒரு ப்ராசஸ் இருக்காது. இது ஒரு நாள் அது ஸ்டாப் ஆகும் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்ல தெளிவா சொல்றது. நாம பூமியில் இருக்கும் பொழுது ஒன்றில் மாம்சத்தின் கனியை கொடுக்க வேண்டும் அல்லது ஆவியின் கனியை கொடுக்க வேண்டும். ரெண்டு சேர்த்து கொடுக்க கூடாது, கொடுக்க முடியாது. அப்படி கொடுத்தாலும் தேவன் அங்கீகரிக்கிறது கிடையாது. இப்ப மாம்சத்தின் கனி கொடுக்கிறவராக இருந்தால் தேவனுக்கு பிரியமானவராக இருக்க முடியாது. ஆவியின் கனி கொடுக்கின்றவர்களாக காணப்பட வேண்டும் என்று சொன்னால் தேவனோடு இசைவில் இருக்க வேண்டும்.
தேவனுடைய இசையில் இருந்தால் ஆவியின் கனிகளை கொடுக்கலாம். ரோமர் 7:5 பாவ இச்சைகள் மரணத்திற்கு ஏதுவான கனிகளை கொடுக்கத்தக்கதாக நம்முடைய அவயவங்களிலே பலன் செய்கின்றது. இந்த பலன் செய்கின்ற இந்த பாவ இச்சைகளை நாம் அகற்ற வேண்டும் அப்படின்னு சொன்னால் தேவனோடு இணைந்திருக்க வேண்டும். எப்பொழுதுமே அவரோட கான்டாக்ட்ல இருந்தா தான் முடியுமே தவிர டிஸ்கான்டாக்ட்ல இருந்து நம்மளால கனி கொடுக்க முடியுமா அப்படின்றது நிச்சயமாக முடியாது. அர்ப்பணிப்புகளும் வந்தாச்சு. இனி எந்த கனிகள் கொடுக்க வேண்டுமா? ஆவின் கனிகள் கொடுக்க வேண்டும். சரிதானே? மாம்சத்தின் கீழ் செய்ய முடியுமா? செய்ய முடியும். நம்ம என்ன பண்ண வேண்டுமா? அதை செய்யக்கூடாது. அதை செய்யாமல் இருப்பதை தான் நிரூபமாக தேவன் என்னை காண்பிப்பாராமாம். கிறிஸ்துவோட 1000 அரசாட்சி நிறுவம் வாசிக்கிறது. இந்த சுவிசேஷ யுகத்தில் நாம எந்தெந்த கனிகள் எல்லாம் ஆவியின் கிரியை இச்சைகள் எல்லாம் செய்யாமல் விட்டு விடுறோம், அதையெல்லாம் அங்கே எழுதி காண்பிப்பாரு. இதையெல்லாம் அவங்க செய்யாம விட்டது. அதனால தான் ராஜ்யத்துல இந்த ரிவார்ட்ஸ் அவங்க வந்திருக்கிறாங்க என்று ப்ரூஃப். இன்னைக்கு நாம இருக்கின்ற சுவிசேஷ யுகத்தில் கிறிஸ்துவின் சாயலை தரித்துக் கொள்ளும்படி பிரயாசப்பட வேண்டும். சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துடலாம். நீடிய பொறுமைக்கு சொந்தக்காரர் யாரா? பிதாவாகிய தேவன். பிதாவாகிய தேவன் தான் நீடிய பொறுமைக்கு சொந்தக்காரர். வாசிப்போம் 86ஆம் சங்கீதம் 15வது வசனம். ஆனாலும் ஆண்டவரே மன உருக்கவும் இரக்கவும் நீடிய பொறுமை உள்ளவர். அப்ப நீடிய பொறுமைக்கு சொந்தக்காரரு என்னவா? பிதாவாகிய தேவன். இப்ப நாம மரம், நாம கனி கொடுக்க வேண்டும். இங்க விவசாயிகள் இருப்பீங்களா இல்லையான்னு தெரியல. ஒரு மரத்துல ஒரு காய் இருக்குது. அது ஓரளவுக்கு பழுக்க ஸ்டேஜ் வந்தாச்சு. ஏன்னா பழுக்க இல்லை, பழுக்கக்கூடிய ஸ்டேஜ் வந்தாச்சு. இதை நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா கட் பண்ணி ஒரு இடத்துல வைத்து பழுக்க வைக்க போறோம். அதே மாதிரி இன்னொரு பழம் அதே மரத்துல நின்று பழுக்கிறது. இந்த மரத்துல இருக்கின்ற காய் கனி வந்து பழமாக மாறுவதற்கு என்ன காரணமாம்? எது ஒரு சோர்ஸ் இருக்குதாம்? என்னுடைய கேள்வி புரியுது உங்களுக்கு? ஒரு கனியை ஒரு காயை பழுக்க வைப்பது எதுன்னு கேட்கறது. சொல்லுங்க, சும்மா ஃப்ரீயா சொல்லுங்க. நீங்க சொன்ன தப்பு சொன்னா உங்களுக்கு மைனஸ் மார்க் போட மாட்டோம். ஒரு சொல்லுங்க. எப்படி முடிவு? இப்ப மரத்திலேயே நிக்கிற அந்த கனி மாம்பழம் இருக்குது. மாம்பழம் மரத்திலே நிக்கிற, மரத்தில் நின்று பழுக்க வேண்டும். அதற்கு எது சோர்ஸாம் பழமாக மாற்றுறதுக்கு? ரூட்ஸா? பிரதர் ரூட்ஸ் சொல்லிட்டாரு. சீதோஷம் ஓரளவுக்கு கிட்ட வந்தாச்சு. சரி, வாசிப்ப எது ரீசன் அப்படின்னு சொல்லி உபாகமம் 33ஆம் அதிகாரத்தில் 14வது வசனம். இப்போ ஒரு மரத்தினுடைய கனிகளை பக்குவப்படுத்துறது எதுவாம்? அப்போ நாமளா எடுத்து ஒரு காயை எடுத்து பழமாக வைக்கிறதுக்கும் அந்த மரத்திலே நின்று அங்கிருந்து பழுத்து வருகின்ற பழத்துக்கு 2 வித்தியாசம் உண்டா இல்லையா? அந்த ரியல் டேஸ்ட் வந்து அந்த மரத்துல நின்று பழுத்து வர்றதுக்கு தான் ரியல் டேஸ்ட் இருக்குது. அதுதான் டேஸ்டா இருக்குது. அதுக்கு அந்த சோர்ஸ் யாதான்? சூரியன். சூரியன் யாதை அடையாளப்படுத்துமாம்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ நாம கனி கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை ஃபாலோ பண்ண வேண்டும். அந்த நீதியின் சூரியனாகிய வாழ்க்கையை ஃபாலோ பண்ணாமல் கொடுக்கின்ற கனிகள் டேஸ்டாக வராது. வாசிப்பு இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். இப்ப கனிகள் எப்படி வர வேண்டுமா? அந்த சேனல் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விட்டு நம்ம வெளியே போய் கனி கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சா நிச்சயமா முடியாது. உலகத்தில் இருக்கவங்க கனி நீதியின், அதாவது உதாரணம் நீடிய பொறுமை. இப்ப நீடிய பொறுமை என்ற ஒரு விஷயத்தை உலகத்தில் உள்ளவங்கள்ட்ட உண்டா இல்லையா? காண்பிப்பாங்களா இல்லையா? உலகத்தில் உள்ளவங்க நீடிய பொறுமையை காண்பிப்பாங்களா இல்லையா? ஒரு எக்ஸாம்பிள், நாம எல்லாருமே துணி கடைக்கு போறது இயல்பு, சரிதானே? ஒரு சேலை வாங்க போறோம். அந்த சேல்ஸ்மேனை வச்சு எத்தனை சேலை எடுத்து போட வைப்போமா? எடுக்கிறது ஒரே ஒரு சேலை, எத்தனை சேலை போட வைப்போமா? எத்தனை போடுவோம். அந்த மனுஷன் நம்மளோட டென்ஷன் ஆவாரா? கோவப்படுவாரா? பொறுமை காண்பிப்பாரா? பொறுமை காண்பிப்பாரா இல்லையா? காண்பிப்பார். நம்ம ஒரு வேளை எங்களுக்கு செலக்ஷன் சரியில்லை, நாங்க போறோம், ஓகே சொல்ல மாட்டாங்க, போயிடுவோம். இதை என்ன என்று எடுக்க? நீடிய பொறுமை என்று எடுப்பதா இல்லையா? நீடிய பொறுமை தானான்னு கேட்கிறேன். கட்டாயமா அது நீடிய பொறுமை அல்ல. ஏன் இல்லைன்னா அந்த மனுஷனுக்குள்ள நீடிய பொறுமை இருக்கிறதா இல்லையா என்பது எங்க டெஸ்ட் பண்ணு தெரியுதா? அவரை வீட்டுல போய் கேட்கணும். என்னோட வீட்டுல வந்து கேட்கணும்னா எப்படிப்பட்ட நபர்? ஏன்னா எனக்கு எல்லா உரிமை இருக்கிறது என்னோட வீட்டுல. அங்க நான் எப்படிப்பட்ட கேரக்டர் காண்பிக்கிறதா தான் என்னோட ரியல் கேரக்டர்.
இதுதான் என்னுடைய கிரைட்டீரியா அளவு தான். அப்ப டெக்ஸ்டைல்ஸ்ல நிக்கிற அந்த நபர் அங்க பொறுமை கண்டு எதுக்கு தெரியுது? அது போலி, ஒரு வேலைக்காக நிக்கிறாரு, மாய்மாலம் பண்றாங்க அங்க. அது ரியலானா நீடிய பொறுமை கிடையாது. அதனால தான் அப்போ பவுல் கலாத்தியர்களும் சொல்றாரு, என்ன சொல்றாரு? நீ ஆவியின் கனிகள், இந்த ஆவியின் கனிகளை கொடுக்கிறதுக்கு தேவனுடைய வல்லமைய பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் மட்டும்தான் அந்த அந்த ஒரு அந்த கனிகளை கொடுக்க முடியுமே தவிர உலகத்தில் உள்ள எந்த நபருக்கும் ஆவியின் கனிகள் காண்பிக்க முடியவே முடியாது. எல்லாம் ஒரு சுயநலத்துக்குள்ள அடங்கி இருக்கு. கடை நிற்கிறாங்க, ஏன் கோவப்படலையா? கோவப்பட்டா அவருக்கு சேலரி கட் ஆயிடும், அடுத்த வேலையே போயிடும். அதனால நடிக்கிறது இது எல்லாமே. தேவனாதான் சொல்றாரு, இது இது இதெல்லாம் வாழ்க்கை, ரியல் ஆஸ் இட் இஸ், நீங்க இருக்கிறத மாதிரி உள்ள எதுவோ வெளியாது. அதான் தேவன் பார்க்கிறாரு, அதுதான் கிறிஸ்து. அதனால தான் அப்போ பவுல் எம்பசைஸ் பண்ணி எழுதுறாரு, ஆவியின் கனிகள் அப்படின்ற காரணமே பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகளால மட்டும்தான் அந்த கனி கொடுக்க முடியும். யார் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டவங்களாம்? நாம தானே. இப்ப என்ன பண்ண வேண்டுமா? எப்ப கனி கொடுக்க வேண்டுமா? நமக்கு சாதகமற்ற சூழ்நிலை, சாதகமான சூழ்நிலை யாருக்கும் கனி கொடுக்க முடியும், அதுவும் தேவன் கன்சிடர் பண்ண மாட்டாரு. நமக்கு சாதகமற்ற சூழ்நிலையில நாம கனி கொடுக்க பாத்தீங்களா, ரெஜிஸ்டர் பண்ணிடுவாரு. இதத்தான் ராஜ்யத்துல வாசிப்பாரு. எதிரான சூழ்நிலையில கனி கொடுத்தாங்க பாத்தீங்களா, இதுதான் ரிவார்டு. சில இடங்களை நாம் பொறுமை இழப்போம், தெரியுமா உங்களுக்கு? ஏன் தெரியுதா? ஏன் பொறுமை இழக்கம் தெரியுதா? பொறுமை அப்படின்ற கேரக்டர் என்னிடத்துல கரெக்டா வேறு உண்டவில்லை. என்னிடத்தில் பொறுமை என்ற கேரக்டர் வேறு உண்டவில்லை என்பது நாம் பொறுமை இழந்த தேவன் காண்பித்தாரு. இப்ப சொல்லு, நீ பரிசுத்தவன இல்லையா அப்படின்னு சொல்லி. இப்ப கிறிஸ்துவா காமி. எப்ப பொறுமை இழக்கிறேனோ நான் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரே விஷயம், எனக்கு பொறுமை இல்லை, பொறுமை என்கிற கேரக்டர் இன்னும் என்னிடத்தில் வேறு உண்டவில்லை. இது நான் உணரும்படிக்கு. பைபிள் வாங்க, 13 கொரிந்தியர். ஏதாவது தெரிஞ்ச விஷயம் தான், வாசிங்க சிஸ்டர். இந்த அதனுடைய 4வது வசனம் வாசிங்க. இது எரிங்க. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. நீடிய சாந்தமும் தயவும் இல்லைன்னா அன்பு இல்லை, அதான் சொல்லி வர்றாரு. நீடிய சாந்த அன்புக்கு நீடிய சாந்தம் தயம் உண்டு. அப்ப நீடிய சாந்தம் இல்லைன்னா அன்பு இல்லை, வேஷம் காமிக்கிறேன். அடுத்த வசனம் அது தொட்டு வாசிங்க. அன்புக்கு அப்ப பொறாமம் தான் அன்பு இல்லை. நெக்ஸ்ட் புகழ்ச்சி வந்தாச்சுன்னா இதெல்லாம் கீழே வாசிப்பன் லிஸ்ட் அப்படி கரெக்டா எம்பசைஸ் பண்ணிட்டு வர்றாரு. இது இல்லாததுனால தான் இன்னது இங்க வர்றது, அன்பு இல்லாததுனால தான். அப்போ இதெல்லாம் வருது அப்படின்னா உங்ககிட்ட அன்புன்னு சுத்தமா இல்லை. அன்பு என்று இல்லை என்றதை காண்பிப்பதற்கு இதெல்லாம் நம்மளுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி உபாகம் 8 வாசம் பாத்தீங்களா, வனாந்திரத்துக்கு கொண்டு போறாரு. அங்க வந்து பாரு நீங்க யார் என்பதான் காண்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி உள்ளது. அதனால நம்மை நாம ஏமாற்றாமல் இருப்பதற்காகத்தான் இந்த சூழலை தேவன் கொண்டு வைக்கிறார். அப்போ ஆவியின் கனிகளை யாருக்கு மட்டும் கொடுக்க முடியுமா? ஒரு கடினமான சூழ்நிலை வரும்பொழுது நாம என்ன நினைக்கணும் தெரியுதா? சில டைம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். அவமரியாதை, அவகீர்த்தி, நம்மளை எல்லாம் இன்சல்ட் பண்ணி செய்யாத தவறு செஞ்ச மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. இந்த இடத்துல நம்ம எதை செய்யணும் தெரியுதா? நான் கிறிஸ்து என்பதை தேவன் பார்க்கணுமா? நான் கிறிஸ்து என்பதை தேவன் பார்க்க ஆசைப்படுறாரு. அதனால இப்ப நான் கிறிஸ்துவா இல்லையா? அட்ஜஸ்ட் பண்றது கிடையாது, சந்தோஷமாக அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். சந்தோஷமாக நம்ம ஏற்றுக்கொள்றோம் அப்படின்னா நான் கிறிஸ்து. அந்த சந்தோஷத்துக்கு எதிராக ஏதாவது ஒரு மைக்ரோ பாயிண்ட் உள்ள வருது பாத்தீங்களா, அப்ப நான் கிறிஸ்துவில் என்பது அங்க ப்ரூஃப். நம்முடைய ஓட்டம் சாதாரண ஓட்டம் கிடையாது, சபைக்கான ஓட்டம். இப்ப இப்படிப்பட்ட கேரக்டர்ஸ் நம்மள்ட்ட இருக்கிறதே தேவன் நமக்கு வெளிப்படுத்தும்படிக்கு தான் சூழ்நிலை உருவாக்குறாங்க. இந்த கடினமான சூழ்நிலைகளில் சந்தோஷமாக தேவன் இதற்காகத்தான் என்னை அழைத்திருக்கிறார். இந்த சூழ்நிலையிலும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளும்படிக்கு தேவன் அழைத்ததினால இப்படிப்பட்ட ஒரு காலத்தை என்ன கொண்டு வைத்திருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது தள்ளின கல்லே சபைக்கு மூலைக்கல் ஆயிற்று. அது இதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனால் ஆயிட்டதுனால அவருக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் மேல எந்த விதமான மன கஷ்டம் வருத்தம் கிடையாது. இது மனிதனால் ஆயிட்டு அப்படின்னு எடுத்திருந்தா மனோஜ் பிரதனுக்கு எதிராக செயல்படுறாரு. இது கர்த்தரால் ஆயிற்று, எந்த பிரச்சனையும் இல்லை. இது மனிதரால் ஆயிட்டு அப்படின்னா அவருக்கு எதிராக செயல்படுறதுக்கு அங்க வாய்ப்பு இருக்கிறது. அப்ப நாம திங்க் பண்ண வேண்டியது, நான் கிறிஸ்துவா இல்லை என்பதை என்னை அழைத்த தேவன் அவர் டெஸ்ட் பண்ணி விரும்ப பார்க்கிறார். ஆதாம் ஒரு டெஸ்ட் வச்சாரு. என்னவா? கீழ்படுகிறதா இல்லையா, அவ்வளவுதான் மேட்டர். பழத்துல எதுவுமே கிடையாது. தவறிட்டாரு.
ஆபிரகாம் ஒரு டெஸ்ட் வச்சாரு. என்ன டெஸ்ட் தெரியுதா? எது எது கஷ்டமான சூழ்நிலையா? ஒரு பல மேட்டர் கிடையாது. ஒரு சொந்த மகனையே பலி கொடுக்க சொல்றது சாதாரண விஷயம் கிடையாது. அதே ஆபிரகாம் ப்ரூவ் பண்ணிட்டாரு. இங்க அதுதான் வர்றது. நான் கிறிஸ்துவா என்பதை தேவனுக்கு முன்னாடி நான் ப்ரூவ் பண்ண முடியும். எனக்கு சான்ஸ் கொடுக்குறாரு. சந்தோஷமா ஏற்றுக்கொள்றோம். பாத்தீங்களா? அது தேவனுடைய பார்வையில் ஏறப்பட்ட சொத்து. இங்க மன கஷ்டம் வருது பாத்தீங்களா? அது தேவன் பொறுத்துக்குள்ள ஒரு கஷ்டமான ஒரு சூழல். கன்வென்ஷனுக்கு போறோம் சில சூழல்ல. நம்ம விரும்புற மாதிரி எதுவும் எங்க அமையாது. படுக்கிறதுக்கு வசதி இருக்காது. சில டைம்ல நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுவோம். இது தேவனுக்கு பிடிக்குமா? கட்டாயமா அட்ஜஸ்ட் பண்ண தேவனுக்கு பிடிக்காது. சந்தோஷமா தேவனை அனுமதிச்சாரு. நான் அதை சந்தோஷமா ஏற்றுக்கொள்றேன். இது தேவன் விரும்புவாரா? நீடிய பொறுமை சம்பவம் இருக்கு பாத்தீங்களா? நம்முடைய விசுவாசத்தின் அளவை இன்க்ரீஸ் பண்ண, அதுதான் கிரைட்டீரியா. எனக்கு இந்த அளவு விசுவாசம் இருக்கிற நீடிய பொறுமை காண்பித்து தரும். பிதாவுடைய கேரக்டர் வைரம் போன்றது. அங்க எந்த விதமான மாற்றுக்கு இடமே கிடையாது. ஆனா வைரத்த மாதிரி இப்ப உருவாக்கி வர பிளாஸ்டிக் கொண்டு வர்றாங்க. அது ஒரிஜினல் ஆகுமான்னு கேட்டா நிச்சயமாகவே போலி, டூப்ளிகேட். இஸ்ரேல் ஜனங்களை ஏன் தேவன் 40 வருடம் வனாந்தரத்துல கொண்டு போனாரு? இஸ்ரவேலரை 40 வருடம் வனாந்தரத்துக்கு கொண்டு போறதுக்கு காரணம் என்ன? எப்படி? டிசோபீடியன்ஸ். முன்னாடி ஒரு 12 பேரை வேவு வாக்கு அனுப்பினார் தெரியுமா? 12 பேரும் 12 கோத்திர பிரபுக்கள் போயிட்டாங்க. என்ன பதில் சொன்னாங்களாம்? 10 பேர் என்ன சொன்னாங்களாம்? துர்செய்தி சொன்னாங்க. 2 பேரு நல்ல செய்தி சொன்னாங்க. அதனால நீங்க அங்க எத்தனை பேர் வேவு பார்த்தாங்க? 40 நாள். இந்த 40 நாள் 40 வருடமா கன்வெர்ட் பண்ணி அவங்க துர்செய்தி சொன்னது நிமித்தமாக 40 வருடம் வனாந்தரத்துல சுற்றணும் சொன்னார். துர்செய்தி சொன்னது யாரெல்லாமா? 10 பேர். காலேபு, யோசுவா என்ன சொன்னா? நற்செய்தி சொன்னாங்க. அப்ப இவங்களை கேட்கலாமா? ஆண்டவரை தப்பு பண்ணது அவங்க. நாங்க ஏன் தண்டிக்கணும்? கேட்க நீதியா நியாயமா கேட்கலாமா கேட்க கூடாதா? கேட்டாங்களா? இதுதான் நீடிய பொறுமை. ஒரு மனிதனுடைய விசுவாசத்தினால இங்கதான் டெஸ்ட். நியாயமா கேட்கல அவங்களுக்கு. ஆண்டவரே தப்பு பண்ணது 10 பேரு, எப்படி நாங்க தண்டிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லி தேவனுக்கு அனுமதித்தாரு. அவங்க சந்தோஷமா கடந்து போறோம். இதுதான் தேவன் விரும்புகின்ற ஒரு பாத்திரம். தேவன் மகிழ்ச்சி அடைகின்ற ஒரு பாத்திரம். தேவன் சந்தோஷப்படுகின்ற பாத்திரம். இப்படிப்பட்ட பாத்திரத்தை நாம் இப்படி ஆகணும் அப்படின்னு தேவன் நம்ம எதிர்பார்க்கிறோம். விசுவாசம் அப்படின்னு நம்ம யாரை கொண்டு வருவோமா? விசுவாசம் சொன்னால யாரை கொண்டு வருவோமா? ஆபிரகாமுக்கு விசுவாசம் எப்படி வந்தது? தேவன் ஜீபூம்ப மாதிரி கொடுத்தாரு அவருக்கு. அப்புறம் தேவனோட சந்தியம். அஞ்சலிக்கு ஒரு மீடியா வேணுமே, ஒரு ரீசன் வேணும் இல்லையா? எப்படியா? நோவா எத்தனை வருஷம் உயிர் வாழ்ந்தாரா? நோவா ஜலப்பிரளய வரைக்கும் நோவாவுக்கு எத்தனை வயசு? 600. சரிங்களா? ஜலத்த பிரளயத்து பிற்பாடு 350. பைபிள் வாசிகள் தான் சொல்ல வர. பைபிள் வாசிகள் சிஸ்டர்ஸ் தயவு செய்து கவனிக்கணும். சங்கடப்பட்டுட்டாங்க. சங்கடப்பட்டா என்ன கஷ்டம் கிடையாது. ஏன்னா எனக்கு உங்க ஒரு கஷ்டம் கிடையாது. நாலு எத்தனை மணி நேரம் பைபிள் வாசிப்பேன் பிள்ளைங்க. எங்க ஊர்ல ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அது சொல்லுவாங்க புரியுமான்னு தெரியல. அறையில் ஆடாதது அம்பலத்தில் ஆட முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அம்பலம் மீன்ஸ் டெம்பிள். டெம்பிள். அறைன்னு சொல்றது பிராக்டிஸ். பிராக்டிஸ் பண்ணாம வெளியே பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியாது. இதுதான் அந்த 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 பழமொழியுடைய சாராம்சம். வழக்கமா சும்மா சிம்பிளா யூஸ்ஃபுல்லா சொல்லிடுவாங்க. கேஷுவல் அது சிம்பிளா வருவாங்க எங்க ஊர்ல உள்ளவங்க. பைபிள் வாசிக்கிறது உண்மையாதான் சொல்றேன். பைபிள் வாசிக்கிறத கேட்டே நான் அழுதுருக்கு. அப்படி இருக்கு இனிமே. அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. மணி நேர கணக்கா ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. வாசிக்கணும். தேவன் எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாய்ப்பு தாரது நான் பயன்படுத்துவேன். அநேகர் கேட்டு தேவனோட நாமத்தை மகிமைப்படுத்தணும். அதை வாசிக்காம இருந்தா 8க்கு 16 தான் வாசிப்போம். கஷ்டப்பட்டுடாதீங்க. தயவுசெய்து ஃபாலோ பண்ணுங்க. அதுக்காக பிராக்டிஸ் தான். அது எதுவுமே கிடையாது. உங்களை மன கஷ்டப்படுறது எனக்கு எந்த சிந்தனையும் கிடையாது. தெளிவு வாசிச்சா கேட்கறதுக்கு இனிமே இருக்கு. சரி, இப்ப ஆபிரகாமுக்கு விசுவாசம் வர்றதுக்கு மிக முக்கியமான காரணம் நோவா, அவருடைய மகனாகிய சேம். அது எப்படின்னு கேட்கலாம். ஜலப்பிரளயத்துக்கு பின்னாடி, ஜலப்பிரளயத்துக்கு பிறகு நோவா 350 வருஷம் உயிர் வாழ்ந்தார்.
சரிங்களா? ஜலப்பிரளயத்துக்கு பிற்பாடு 292 வருஷத்துக்கு 292வது வருஷம் ஆபிரகாம் பிறக்கிறார். ஆபிரகாம் பிறந்த பிற்பாடு நோவா சுமார் 52 வருடம் உயிர் வாழ்ந்தார். 58 வருடம் உயிர் வாழ்ந்தார். பைபிள்ல இருக்குது. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 11 வாசித்து தெளிவா இருக்குது. இப்போ ஆபிரகாமுக்கு இந்த விஷயம் தெரியணுமா இருந்தா ஆபிரகாம் நோவாவை மீட் பண்ணியிருப்பார். நோவா சேம் 2 பேரும் ஆபிரகாமுக்கு தேவனை பற்றி தெளிவா கற்றுக் கொடுத்தாங்க. அந்த கற்றுக் தேடல் ஆபிரகாம் தேடி இருக்கிறாரு. இது எப்படி ஜலப்பிரளயம் வந்து கேள்விப்பட்டிருப்பாரு. ஜலப்பிரளயம் வந்துச்சு எல்லாரும் அழிந்து போனாங்க. ஏன்னா ஆபிரகாம் பிறகு 290 300 வருஷம் முன்னாடி உள்ள விஷயம் ஹிஸ்டரி தான் படிப்பாங்க. இது எப்படி சம்பவம்? அப்ப எல்லாரும் செத்து போன பிற்பாடு இவங்க 8 பேர் எப்படி தப்பி வந்தாங்களாம்? அப்ப இவங்க மீடிய காரணம் யாரு? அது என்ன? அந்த பேழைக்குள்ள என்ன இருந்துச்சுதான்? அப்படி ஒரு சம்பவம் நடக்குது. அப்ப யாரு இதுக்கு ரீசன் யாரு? அது ஆபிரகாம் நோவான் ஒரு மனுஷன் இருக்காரு தேடி போயிருப்பாரு. அவர்கிட்ட தேடி கேட்டா சொல்லுவாங்க, ஆமா நாங்க 8 பேர் தப்பி வந்தோம். மீதி உள்ளவங்க எல்லாரும் தண்ணியில அழிஞ்சு போயிட்டாங்க. எப்படி அழிஞ்சு? அப்ப இந்த உங்க பேழைக்குள்ள இருந்தது யாரு இல்லாமா? யானையா? யானைக்கு சாப்பாடு? ஒரு வருஷம் யானைக்கு என்ன ஸ்டன்னா இருப்பாரு. இது இப்படி ஒரு தேவனா அப்படின்னு சொல்லி ஆராயம் தொடங்கினாரு. அவர் தேடி 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 நோவா சொல்லி கொடுக்க, அவருடைய மகன் சேம் சொல்லி கொடுக்க, சேம் கூட ஆபிரகாம் இறந்த பிற்பாடு 35 வருஷம் பூமியில வாழ்ந்திருக்கிறார். பைபிள்ல எவிடன்ஸ் என்னோட சொந்த கருத்துக்குமே கிடையாது. ஆதியாகமம் வாசகங்களுக்கு புரியும். அதாவது சேம் வந்து ஆபிரகாம் டோட்டல் எத்தனை வருஷம் உயிர் வாழ்ந்தாராம்? கொஞ்சம் நீங்க பைபிள் படிக்கணும். 175 வருஷம். ஆதியாகமம் 25 அதிகாரத்தில் இருக்குது. பிற்பாடு படிச்சிருங்க. 7வது வசனம். இங்க வருமா தெரியலையா? இதுலயே கொஞ்சம் வாசிங்க. ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 10 முதல் 26 வசனம். இப்ப சேமுக்கு 100 வயதில் யாரு பிறக்குதாம்? அர்பக்சாத் பிறந்தாரு. இனி அந்த கிறிஸ்துவ வீட்டுல போய் வாசிங்க. எனக்கு டைம் இல்லாம இந்த ஜீனியாலஜி எழுதி படிக்கணும். எழுதிதான் கண்டுபிடிக்கணும். கால்குலேட் பண்ண வேண்டியிருக்குது. இப்படி கால்குலேட் பண்ணும் பொழுது சேம் பிறந்து ஆபிரகாம் பிறந்து சேம் இறந்து சேம் இறப்பதற்கு 35 வருஷத்துக்கு முன்னாடி ஆபிரகாம் இறந்தார். சரிங்களா? அப்போ ஆபிரகாமுக்கு யாரு கற்றுக் கொடுத்திருக்கிறான் அப்படின்னு சொன்ன? யாரா? சேம் நோவா தேடினாரு. தேடி தேடி தேடி, அதாவது தேடல் இருக்கிறவங்களை தான் தேவன் தேவன் சூஸ் பண்ணுவாரே தவிர எல்லாரும் தேவன் சூஸ் பண்ண மாட்டார். ஏதோ ஒரு விதத்தில் தேவனை அறிய வேண்டும் அப்படின்னு தேடல் ஆபிரகாம் இருந்ததன் நிமித்தமாகத்தான் ஆபிரகாம் தேவன் அவரை சூஸ் பண்ணிட்டாரு. இப்ப அந்த விசுவாசத்துக்கு முதலாவது அஸ்திவாரம் போட்டதே நோவாயும் ஃபேமிலி. அப்போ என்னன்னா ஒரு யானைக்கு சாப்பாடு ஆச்சரியப்பட்டிருப்பாரு. எங்க இருந்து வந்து சாப்பிடுங்க. அப்போ ஒரு பூமியில எல்லா ஜீவராசிகளுக்கும் ஒரு வருஷம் அந்த பேழைக்குள்ள சாப்பாடு போட்ட ஒரு தேவன் சாதாரண தேவன் அல்ல என்று அவரை அங்கே டிசைட் பண்ண பிற்பாடுதான் விசுவாசம் வந்துட்டாரு. அதற்கு பிற்பாடுதான் ஆபிரகாம் 100வது வயசுல குழந்தை கொடுக்கிறாரு. அப்ப புரிஞ்சிச்சு, இவர் செத்தாலும் மண்ணில் எங்க போன சாம்பல் இருந்து உயிரோட கொண்டு படிக்க வல்லமையோட ஒரு தேவன் தான் நாம ஆராதிக்கிறது புரிஞ்சுட்டாரு. அதனால தான் விசுவாச தகப்பன் ஆயிட்டாரு. அப்ப விசுவாசம் வர்றதுக்கு ரீசனே ஆராய்ச்சி தேடல். வேதத்தை ஆராய்ந்து பார்த்தார். அன்னைக்கு வேதம் கிடையாது. அன்னைக்கு அதை இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிட்டாங்க. இப்ப நமக்கு எல்லாம் சேர்த்து புத்தக கையிலே வந்திருக்கிறது. நாம தேடுவோம் அப்படின்னா நம்ம எங்கோ போயிருப்போம் விசுவாசத்துல. இது கை இழுக்காததுனால தான் விசுவாசத்தை நம்ம எங்க கீழே அட்டம் போறதுக்கு காரணம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவின் சுத்தத்தை எப்பொழுதும் செய்துட்டு இருந்தார். சரி, அதுக்கு ரீசன் என்னவாம்? தேவன் ஜீபூம்ப மாதிரி பட்சவரம்ல தேவன் கிடையாது. ஜீபூம்ப மாதிரி அப்படி வாரி கொடுக்குற தேவன் அல்ல. நீயே வச்சுக்க அப்படின்னு சாலமோனுக்கு ஞானத்தை கொடுத்தாரு. எப்படி கொடுத்திருப்பாரு? ஆமா, எப்படி? சும்மா எல்லாம் வராது பாருங்க. இவருதான் இங்கதான் ரீசன் இங்கதான் இருக்குது. இதான் வாசிச்சார் அவரு. அவர் என்ன கேட்டாராமா? இந்த ஜனங்களை நடத்த ஒரு ஞானத்தை கொடுங்க. இதுக்குள்ள எல்லாம் இருக்குது. ஞானம் இதுக்குள்ள இருக்குது. தேடு. அவரை தேடி கண்டுபிடிச்சாரு. எல்லா பொக்கிஷங்களும் உள்ள இதான் இருக்கிறது. இதை தொடர்றதுல தான் வர விஷயங்கள் இல்லை. இங்க யார் ஒரு ஆராய்ச்சி பண்றாங்களோ அது விசுவாசம் ஸ்ட்ராங் ஆயிடுவார். ஆண்டவராக இயேசு சும்மா செய்ய முடியாது அவருக்கு. அவரு எபிரேயர் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 10:7 வாசிங்க. இங்கே வாசிங்களேன். நான் தேவனே இதோ வருகிறேன். புத்தக சொல்ல தன்னை கொடுத்து எழுதியிருக்கிறது வாசிச்சாரா இல்லையா? எந்த புஸ்தகம் எங்க எழுதியிருக்குதாம்?
ஏசாயா 42 வாசிக்க வேண்டாம், ஏசாயா 53, இங்க எல்லாம் அவரை பற்றி எழுதி இருக்குது. இங்க எல்லாம் ஃபுல்லா ரிசர்ச் பண்ணிட்டாரு. அதற்கு முன்னாடி தாயாகிய மரியாமா அவங்க எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. இதெல்லாம் உள்வாங்குற நிமித்தம் தான் இங்க ஒரு சம்பவம் நடக்குது. வாசிங்க லூக்கா 2:46-47. பின்பு நடுவில் சரி உட்கார்ந்திருக்கவும் அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்களை வினாவவும் கண்டார்கள். சரிங்களா? யாரை பற்றி சொல்லப்பட்ட விஷயமா? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இங்க இருக்கிறார். இப்ப எருசலேம் தேவாலயத்துல பண்டிகைக்கு போயிட்டாரு. அவங்களுடைய கஷ்டம் படி, வழக்கத்தின்படி பண்டிகையில ரொம்ப ஸ்காலர்ஸ், ரபீஸ் வந்திருப்பாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பா கட்டி இருப்பாங்க. இந்த ஸ்டேடியம் இருக்க மாதிரி நல்ல அறிவுள்ளவங்க அந்த ரபீஸ் எல்லாம் மேலே இருப்பாங்களா, அவங்க கொஞ்சம் ஜூனியர் கீழே இருப்பாங்களா, அதுக்கு கீழே இதுக்கு கீழே சின்ன பசங்க இல்லை, அந்த ஜூனியர்ஸ் எல்லாம் தானே பாய் போட்டு அவங்க பாதத்தை கீழே உட்கார்ந்து இருப்பாங்களா. எதுக்கா? அவங்க அன்னைக்கு இந்த நாட்கள்ல இந்த வேதத்தை பற்றி கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு வாஞ்சி உள்ளவங்க எல்லாருமே இந்த கூட்டத்துல போய் ஜாயின் ஆகிடுவாங்க. அப்படிதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வேதத்தை ஆராய்ந்து பார்த்து 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 அவர் ரொம்ப ஆவல். அங்க போனா நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த ரபீஸோட கால் பாதத்தை அங்க போய் இருந்து அவங்களுடைய கேள்விக்கு ஒரு பதில் அளிக்கிறார். எப்படி பதில் அளிச்சிருப்பாராம்? அந்த ரபீஸோட கேள்விக்கு சும்மா பதிலளிக்க முடியாது. அவரும் பைபிளை படிச்சுட்டு தான் போனார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வேதத்தை ஆராய்ந்து பார்த்ததினால்தான் பிதாவுக்கு சித்தமானதை செய்ய முடிந்தது. அப்ப நாம என்ன செய்ய வேண்டுமா? விஷயம் எல்லாமே இங்கே இருக்குது. எல்லாம் இதை ஆராய்ச்சி பார்த்தோம் அப்படின்னா நிச்சயமாகவே தேவன் விரும்புகிற ஆவியின் கனிகளை கொடுக்க நம்மால் இயலும். நம்ம இதை கையில் எடுக்காததுனால தான் நம்மளால முடியணும் விஷயத்துவா. நம்ம செய்ய வேண்டிய விஷயம், உலகத்தில் உள்ளவங்க கொடுக்கிற கனிகள் தேவனுடைய பார்வையில் கனிகள் ஏன் கனிகள் அல்லவா? ஆவியை பெற்றுக்கொள்ள இல்லை. அப்ப ஆவியை பெற்றுக்கொண்டது யாராம்? அப்ப நாம கொடுக்குற கனிதான் தேவனுடைய பார்வையில விலையேறப்பட்டது. அந்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படிக்கு நாம ஹேண்டில் பண்ண வேண்டிய விஷயம் என்னவா? இன்னைக்கு ஒரு தீர்மானம், நான் ஒரு பெந்தேகோஸ்தேல பாஸ்டர் சரிங்களா, எங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் மினிஸ்ட்ரி அனுப்பிட்டே இருப்பாங்க. நாங்க என்ன பண்ணுவோம் தெரியுதா? ஆனா நல்ல ஒரு பழக்கம் கூடாது. டிசம்பர் 31 நல்ல கேரக்டர் டிசம்பர் 31 விடிய காலம் அந்த 12 மணி முடிச்ச உடனே அப்ப அந்த நெக்ஸ்ட் இயர்லோட ஃபர்ஸ்ட் அந்த டைம்ல எல்லாரையும் ஸ்டாண்டப் பண்ண வச்சு ஒரு தீர்மானம் எடுக்கும்படி கையெழுந்திட்டு ஒவ்வொருத்தர் ஒரு விஷயம் சொல்லுவாங்க. இதை இந்த வருடம் முழுவதும் நான் செய்வேன் என்பது தேவனுடைய சமூகத்தில் சொல்லுகிற சாட்சியாக சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. முக்கியமா இவரை வாசிக்கிறது. அதனால நான் இப்ப என்ன சொல்ல வரேன் அப்படின்னு வேற எதுவுமே செய்ய வேண்டாம். இன்னைக்காவது ஒரு தீர்மானம் எடுத்து கிறிஸ்துவாக மாற வேண்டாம். ஏற்கனவே சிலுவையில் அடிச்சாச்சு, இனி நான் இறங்கவே மாட்டேன். இந்த தீர்மானம் எடுக்கணும். நான் திருவேருந்து இறங்கவே மாட்டேன். என்ன யாராவது இறக்கி விடட்டுமா? எப்ப இறக்குவாங்களாம்? நான் செத்த பிறகு இறக்குவாங்க. அப்போ பவுல் சிலுவையிலேயே மரித்தார். அதனால நீதியின் கிரீடம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலேயே மரித்தார் அழியாமல். அதைத்தான் நம்ம கிட்ட ஃபாலோ பண்ண சொல்றாரு. நீங்கள் சிலுவையில மரிக்க வேண்டும், அழியாமை சுதந்திரிப்பீர்கள். இந்த அழியாமை மூலமாக உலகத்துக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பீர்கள். அதனால உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் இன்னைக்கு இந்த சத்தியம் புரிய வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் ஆவியை பெற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு மட்டும்தான் இன்னைக்கு சத்தியத்தை கற்றுக் கொடுக்கிறாரு. அவங்க கொடுக்க கனிதான் தேவனுடைய பார்வைக்கு அருமையும் இனிமையான கனிகள். இந்த கனிகளை கொடுக்க தேவன் தம்மை கிருபை செய்வாராக. பொறுமையோடு கேட்டு நம் யாவரையும் தேவன் தம் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.